श्रीमन्नारायण श्रीनारायण श्रीमन्नारायण काषाय शोभिकमनीय शिखानिवेशम् दण्डद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्त्येसनिवम् उल्लसद्बूर्धपुण्ड्रम् रूपं दवास्तु यतिराजते சோர்மமாக்ரியே. சுவாமி எம்பெருமானாருடைய திருமேனி வடிவழகை சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். எம்பார் அனுகிரகித்த ஸ்லோகம் இது. ஆச்சரியமானது. இது திருமஞ்சன காலத்திலே சேவிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அநேகமாக எல்லா உபன்யாச காலம் எம்பெருமானுடைய வடிவழகை சேவிப்பதற்காக இதை சொல்லுவார்கள். அதற்கு மேல தமிழ் ஸ்லோகம் ஒன்று இருக்கு. பத்மனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலம் என்று சொல்லக்கூடிய அந்த தனியினம் உண்டு. நாம் இப்பொழுது யதீந்திரமத தீபிகை என்கிற கந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல பிரமாணம் பிரமேயம் ரெண்டு நிலையை எடுத்துக்கொண்டு பிரமாணத்தை மூன்றாக பார்த்தோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று. பிரமேயத்துக்கு திரவியம் அத்ரவியம் என்றும் எடுத்துக்கொண்டு அத்ரவியத்தே சப்தம் என்ன, ஸ்வரூப சரசகந்தங்கள் என்ன, சத்வம் ரஜஸ்தமஸ் குணம் என்ன, சம்யோகம் சக்தி, இதெல்லாம் 10 அத்ரவியங்கள்னு பார்த்தோம். கடந்த காலக்ஷேபத்தில் அது பார்த்தோம். அதற்கு மட்டும் திரவியமானது ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரிக்கப்பட்டு ஜடத்தை 2ஆக பிரிக்கும் போது பிரகிருதி 24 தத்துவங்கள், கால தத்துவங்கள் 3 காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலங்கள் என்றதையும் பார்த்தோம். அதுக்கு மேல ஜடத்துல இது பார்த்தோம்னா அஜடத்துல பராக்கு பிரத்யக்கு என்று சொல்லக்கூடிய நிலை. அதற்கு தனக்கு துளி விடுவது, தானே ஒளி விடுவது, 2 நிலை இருக்கு இல்லையா? தனக்கு ஒளி விடுவது ஒன்று, தானே ஒளி விடுவது என்று விடுவது. அதுல பார்க்கும்போது நித்திய விபூதி தர்மபூத ஞானம் பராக் என்றும் பிரத்யக் என்றது ஜீவன் ஈஸ்வரன் என்றும் பார்த்தோம். அதற்கு மேலே பிரத்யக்கை 2ஆக பிரிக்கிறார்கள். அது பிரிக்கச்சுதான் ஜீவன் ஜீவாத்மா ஈஸ்வரன் வந்துட்டு அந்த ஜீவனை 2ஆக பிரிக்கிறார்கள். 2ஆனா 3 பாவம். அந்த ஜீவனே 3 விதமாக இருக்கிறார். பத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா என்று. அதிலே பத்த ஜீவாத்மா 2ஆக பிரிக்கிறாள், புபுட்சு முமுட்சு என்று. மேற்கொண்டு புபுட்சுவுக்கு 2ஆக பிரிக்கும் போது அர்த்தகாம பரன் என்றும் தர்ம பரன் என்றும். புபுட்சுன்னா சாப்பிடுதலே இச்சை இருக்கிறவன், ஐஸ்வர்யார்த்தி. அந்த ஐஸ்வர்யார்த்தியை 2ஆக பிரிக்கிறார். காமம், அர்த்தம் காமம். அர்த்தம் என பணம் சம்பாதிப்பது, காமம் என்றால் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது. அதில் இருக்கக்கூடியவன் ஒரு நிலை என்றும், தர்மம் பண்ணியே நம்ம நல்ல பேர் எடுத்துக்கலாம் என்று சொல்லக்கூடியவெல்லாம் இருக்கு இல்லையா? பகவான்ட்டெல்லாம் விருப்பம் இல்லை, அந்த மாதிரி இருக்க தர்மபரன் என்றும் பேரு. அதற்கு மேல தர்மபரனையே 2ஆ பிரிக்கிறார். தேவதாந்திர பரன் என்றும் பகவத் பரன் என்றும். தர்மம் பண்ணும் போது தேவதாந்திரனை முன்னிட்டு கொண்டு பண்ணுவது, பகவானை முன்னிட்டு கொண்டு பண்ணுவது, இதுக்கு பகவத் பரன் பேர். இது திரவியத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்துடுத்து. அத்ரவியத்துல சப்தஸ்பர்ச ரூப சகந்தங்கள், சத்வரஜஸ் குணங்கள், சயோகம், சக்தின்னு பார்த்தோம்னு. திரவியத்திலேயே மறுபக்கம் அஜரத்தை பார்க்கும்போது பராக்கு பிரத்யக்னு வந்துட்டு. அதுல பிரத்யக்ல ஜீவாத்மா பகவான்னு பார்த்தோம். இப்ப ஜீவனை பிரிச்சதுதான் இது வரைக்கும் பார்த்தோம். பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்த ஜீவாத்மான்று. அதே பரமாத்மா என்று சொல்லக்கூடிய நிலையை பரமாத்மாவுக்கு 5 நிலைகள் பிரிக்கிறார். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன என்று 5 நிலைகள். அந்த 5 நிலைகளிலும் பரரூபம் ஒன்று,
வியூகரூபம் என்றது 4. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்ர என்று சொல்லக்கூடிய 4. அந்த 4லையும் ஒவ்வொரு வியூக வாசுதேவனுக்கு ஒவ்வொரு சங்கர்ஷனுக்கும் 3 திருநாமங்கள் சேர்க்கப்படுகிறது. கேசவ, நாராயண, கோவிந்த என்பது வியூக வாசுதேவனுக்கும், அதுக்கு மேல சங்கர்ஷனுக்கு அடுத்த 3 திருநாமங்களும், பிரத்யும்னனுக்கு அடுத்த 3 திருநாமங்களும், அனிருத்தனுக்கு அடுத்த 3 திருநாமங்களும் சேர்க்கப்படுகிறது. மொத்தம் 12. அதுக்கு பிறகும் விபவம் அவதாரங்கள் அஜாயமானு பகுதா விஜாயத்தே, ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு நிறைய இருக்கு. 1 2 இல்ல, எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு இல்லையா? அவதாரங்கள் சொல்லிட்டு அதற்கு மேற்கொண்டு அந்தர்யாமி, ஒவ்வொரு இதயத்துக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமி விட்டிருக்கிறான். கோடிக்கணக்கான அந்தர்யாமிகள் எல்லாம் ஒரே பகவான் தான். அந்த அந்தர்யாமி சொல்லித்து அர்ச்சை என்பது நம் கண் கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் செவிக்கக்கூடிய ஒரு தன்மை அர்ச்சை. இது விண்மீது இருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுலெங்கும் மறைந்துரைவாய் என்று சொல்லக்கூடிய ஆழ்வாடிய பாசனத்தின்படி பகவானின் 5 நிலைகள். இது என்னது? பரஸ்வரூபம், வியூகஸ்வரூபம், விபவஸ்வரூபம், அந்தர்யாமி சுரூபம், அர்ச்சாஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். சரி, இது ஆயிடுத்து. இதற்கு மேற்கொண்டு நாம முமுட்சு பார்த்தோம். அங்க முமுட்சுவை பிரிச்சதை பார்த்தோம். முமுட்சு பிரிக்கச்சே 2 விதமா முமுட்சுவை பிரிக்கிறார். கைவல்யாத்தி, பரம மோக்ஷாத்தி என்று. 2 பேருமே முமுட்சு தான். கைவல்யாத்தி முமுட்சு தான், பரம மோக்ஷாத்தி முகுர்த்து தான். பகவானை அடைந்து அனுபவ நிஜ பிரீத்தி காரியம் பண்ணக்கூடிய முமுட்சுக்கு தான் பேரு. தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொள்பவனுக்கு முமுட்சு தான் பேரு. அந்த முமுட்சு 2ஆ பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பரம மோக்ஷார்த்தி, பரம மோக்ஷார்த்தி 2ஆ பிரிக்கிறோம். பத்தன் ஒன்றும் பிரபன்னன் என்றும். பத்தன் பிரபன்னா, பத்தன் என்ன அர்த்தம்? பிரபன்னா இருக்கும். பத்தன்னா பக்தன், பத்தன் இல்லை, பக்தன். பக்தன்னா கர்மஜான பக்தியோகங்கள் பண்ணி மோட்சத்தை அடையக்கூடிய சாத்தியோபாய நிட்டனுக்கு பக்தன் பேரு. பக்தி மூலமாக போகிறார். பிரபன்னன் சரணாகதி மூலமாக போவது. தான் சரணாகதி அனுஷ்டித்தார், பகவானுடைய நெருங்கிய கடாட்சத்தாலே அவன் மோட்சத்துக்கு போவது பிரபன்னன் பேரு. அந்த பிரபன்னனை 2ஆ பிரிக்கிறார். ஏகாந்தி, பரமேகாந்தி என்று. ஏகாந்தின்னா அவரும் பகவானை தான் விரும்பி இருக்கார். மோட்சாட்சி தான், மோட்சத்துக்கு போவதில் மிகவும் விருப்பமுடையவர். ஆனாலும் தன்னுடைய காரியத்தை பண்ணிக்கொண்டு எப்போதெல்லாம் பொழுது கிடைக்கிறதோ பகவத் கைங்கரியம், இது ஏகாந்தின்னு பேரு. பரமேகாந்தன்யா இல்ல எப்பொழுதுமே பகவத் கைங்கரியம் தான், தங்காரியம் எதுவுமே கிடையாது என்று இருப்பவர் பரமேகாந்தின்னு பேரு. இப்ப பரமேகாந்தி 2ஆ பிரிக்கிறார். அதுல திருப்தன், ஆர்த்தன். அதாவது பகவான் மோட்சம் கொடுக்கும்போது கொடுக்கலாம் என்று சொல்வது திருப்தன்னு பேரு. இப்பொழுதே மோட்சம், இந்த க்ஷணத்திலேயே மோட்சம். இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை, இனி இருக்க மாட்டேன், இனி நாம் போகலொட்டேன், ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே என்கிற தன்மையோடு இருக்கக்கூடிய நிலை, அதுதான் ஆர்த்த பிரபன்னன்னு பேரு. இது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு நாம் பிரமாணத்தை எடுத்துட்டோம். பிரமாணத்துல பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம். பிரத்யக்ஷம் எடுத்த உடனே அந்த பிரத்யக்ஷம் என்ன சொல்றது? நேரா கண், அக்ஷ பிரத்யக்ஷ. அக்ஷன்னா கண்ணு, கண் முன்னாடி தெரிவது பிரத்யக்ஷன்னு பேரு. ஆனா அதுல 5 விதமான நிலைகளும் சேர்த்துக் கொள்ளலாம்னு சொல்லிவித்தார். காதாலே கேட்பது, மூக்காலே முகர்வது, நாக்காலே சுவைப்பது, கையாலே தொடுவது. இது எத்தனையுமே பிரத்யக்ஷ பிரமாணம் தான். ஏன்னா நாக்கால சுவைத்தால் அந்த பண்டத்தை நான் பார்க்கலைன்னாலும் அது இந்த பண்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல மூக்கால நுகர்ந்தாலும் அந்த பண்டத்தை நான் பார்க்கவில்லை என்றாலும் அந்த முகரக்கூடிய அந்த வாசனையை வைத்துக் கொண்டே இது இந்த பண்டம்னு சொல்லிடலாம். அதே போல காதால கேட்கிற போனும் கேள்வி ஞானம் தான் பிரதானம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த கேள்வி ஞானம் யார் சொல்றான்னு தெரியாது, ஆனா அந்த சப்தத்தை கேட்டு இன்னார் சொல்றான்னு சொல்ற போனோம், அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம் தான். அது மாதிரி தொடுகிறோம். ஓ, இந்த தொடு உணர்ச்சி இருக்கு இல்லையா,
இன்னாரை தொட்டா நமக்கு தெரியறதுனும் இன்னார் என்னான்னு அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம் தான் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப இது எல்லாமே நிறைந்திருந்தது. இப்ப பிரமாணம் என்ன? பிரத்யக்ஷம் என்கிற பிரமாணத்தை வைத்துக் கொண்டு ஓர் பிரமா ஏற்படுகிறது. புத்தி ஓர் பிரமா, அதுதான் அறிவு ஏற்படுகிறது. அந்த ஞானத்துக்கு ஏற்படும் கருவிதான் பிரமாணம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப பிரமாணம் பிரமாணம் நல்லா பார்த்துக்கோ. பிரமா ஞானம் அறிவு, பிரமாகரணம் பிரமாணம்னு பேரு. சரி, இப்ப பிரமா எங்க உண்மை அறிவை எது கருவியாக இருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அதுக்கு பிரமாணம்னு பேரு. இப்ப பிரமாணம் 3 பார்த்துட்டோம். சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம் போது பார்த்தோம். சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திரவியம் அத்ரவியம் பார்த்தோமோனோ. திரவியம் அது பிரகிருதி, காலம், ஜீவன். பார்த்துக்கோ. பிரகிருதி, காலம், ஜீவன், பரமாத்மா, ஏகாந்தி, பரமைகாந்தி, இது இத்தனையும் பிரமாணம் தான். பிரமேயம் தான். இது இத்தனையும் பிரமேயம் தான். எல்லாமே பிரமேயம் தான். இதெல்லாம் பிரமேயம் தான். சரி, அதற்கு மேற்கொண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசியா நம்ம பார்த்தது பிரமாணத்துக்கு 3 பிரமாணங்கள் நாம சொன்னோம். நாம சாஸ்திரம் சொன்னதை சொன்னோம். உடனே ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார், பிரமாணங்கள் 3 இல்லை சுவாமி, நிறைய இருக்குன்னு, 30 இருக்குன்ற. அப்ப பிரமாணத்துக்கு ஏதாவது லட்சணம் சொல்லணுமோனோ. உள்ளதை உள்ளபடி அறிந்தால் அதுக்கு பிரமாணம்னு பேரு. அது ஒரு லட்சணம். இன்னொன்னு விவகாரம் இருக்கணும். அது ஏதோ ஒரு காரியத்தை பண்ண அதுக்கு ஒரு நடைமுறைப்படுத்தணுமோனோ. அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தாதான் பிரமாணத்துக்குண்டான லட்சியத்துல சரியா இருக்கும். லட்சியத்துக்கு சரியா இருக்கும். இப்ப ரெண்டுமே எத்தனை நம்ம பேசணும், அது 2 கட்சிகள் நிச்சயமா வந்துடும். இதுதான் சனாதன தர்மத்துல பிரதானமா இருக்கு. எதை சொன்னாலும் உடனே அதை ஆட்சேபிச்சுடுவார்னா. நேற்றுக்கு ஒண்ணு பார்த்தோம்னோ, பிரம்மம் ஒன்று, பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னா, ஏன் பிரம்மன் ஜீவாத்மா இருக்கப்படாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். பிரம்மம்னா அந்த இடத்துல ஜெகத்காரண வஸ்து ஜீவாத்மாவும் சேர்த்துக்கலாமே. பிரம்மமும் இருக்கு, ஜீவாத்மாவும் இருக்குன்னு சொல்லலாமோனோ அப்படின்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்ண, ஆகாசத்தையே ஜெகத்காரண வஸ்துன்னு சொன்னா என்ன? இந்த மாதிரி நிறைய வாதங்கள். இதுக்கு அயோக விவச்சேதம் என்றும் அந்நியோக விவச்சேதம் என்றும் இதெல்லாம் வர்றத பார்த்தோம். இதை போல எல்லா வாதங்களும் ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய போகும். இப்ப இதில் பிரமாணம் என்னன்னு பார்ப்போம். பிரமாணம் என்னவென்று பார்ப்போம். எந்த வரிசையில் சொன்னாரோ அதே வரிசையில் சொல்றாரு பாருங்க. பிரமாணம் பிரமேயம் பார்த்தவனும் முதல்ல பிரமாணத்தை எடுக்கிறார். அந்த பிரமாணத்துல பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் ஒன்று வந்துட்டோனும். அதுல பிரத்யக்ஷ பிரமாணத்தை முதல்ல எடுத்தார். ஏன் சுவாமி, குறுக்க இப்ப ஒரு கேள்வி நடந்துட்டே இருக்கு, கேள்விக்கு உண்டான சமாதானம் சொல்லிட்டே இருக்காச்சே, இன்னொருத்தர் இன்னொரு கேள்வி கேட்கிறாச்சுங்கோ. உடனே நாம என்ன, சில பேர் என்ன பண்ணுவா, அதை ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியை நிறுத்தி விட்டு அவ கேள்விக்கு சமாதானம் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி இப்ப சுவாமி பண்ணவே இல்லை, சீனிவாசாச்சார சுவாமி பண்ணவே இல்லை. அப்படியே கிரமமா எந்த வரிசையில் சொல்லப்பட்டதோ, இந்த அட்டவணை எந்த வரிசையில் உள்ளதோ அதே வரிசையில் சொல்லிட்டு வரார். ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, இப்ப அடுத்தவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரோன்னு, அந்த கேள்விக்கு சமாதானம் வேணுமோன்னு. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு சந்தேகத்துக்கு, அந்த சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்லும் போது குறுக்க யாரா இன்னொரு கேள்வியை கேட்டு சமாதானம் சொல்லியாச்சுன்னா உடனே அந்த கேள்விக்குண்டான சமாதானம் போகப்படாது. சுவாமி போகல. ஏன் போகலன்னா வரிசக்கிரம பிரகாரம் போறாரு. அதனால ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம்னா, இவர் முதல் கேள்விக்கு அந்த உண்டான சமாதானத்தை சொன்னாலே 2வது கேள்வி என்ன கேட்க போறாரோ அதற்கும் சேர்த்து சமாதானம் அதுலயே வந்துடும். அதுலயே வந்துடுத்தோம்னா என்ன ஆகுனா, நிறைய நேரம் மிச்சமாகும். ஏன்னா நிறைய நேரம் மிச்சமானாலே நமக்கு நிறைய காரியங்கள் பண்றதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா. ஆக இப்ப பிரமாணம் என்னன்னு பாவம், அதே வரிசையில் பிரமாணம் என்பது லட்சியம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிரமாணம் என்பது லட்சியம். அந்த லட்சியத்துக்கு என்ன சுவாமி அடையாளம்? பிரமாணம் என்கிற லட்சியத்துக்கு அடையாளம் என்னது?
எக்ஸாம்பிள் சொல்றேன். ராமானுஜர் என்பது லட்சியம். ராமானுஜன் சொன்னோம், அது லட்சியம். சுவாமி, இந்த ராமானுஜருக்கு அடையாளம் சொல்லணுமே, என்ன அடையாளம்? ராமானுஜருக்கு அடையாளம் திக வச்சிருப்பார், திமன் காப்பு சாத்திருப்பார், அதெல்லாம் அடையாளம் கிடையாது. அது நிறைய பேர் வச்சிருப்பார், நிறைய பேர் வச்சிருப்பார். அப்ப என்ன சுவாமி அடையாளம்? ராமனுக்கு தம்பி. அப்ப ராமானுஜர் என்கிற லட்சியத்துக்கு அடையாளம் ராமனுக்கு தம்பி. அதாவது லட்சியம் ராமானுஜர், அதற்கு அடையாளம் என்ன? ராமனுக்கு தம்பி. அதாவது பிரமா என்கிற புத்தியை ஏற்படுத்துவதாக இருக்கு பிரமாணம். நேற்றிலிருந்து முதல் காலட்சம் இது, முதல்ல நான் ரெண்டாவது காலட்சம், ரெண்டாவது காலட்சேபத்திலிருந்து இதைதான் நீ சொல்லியிருக்கேன். பிரமா என்கிற புத்தியை ஏற்படுத்துவதாக இருக்கு பிரமாணம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பார்ப்போமோ? இப்ப முதல்ல ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தோம். ராமானுஜா என்பது லட்சியம். அந்த லட்சியத்துக்கு அடையாளம் வேணுமனோ? ராமனுக்கு தம்பின்னு சொன்னோம். சரி, புரியுது. இப்ப இன்னொரு திருஷ்டாந்தம், பிரமா. அந்த பிரமா என்கிற புத்தியை ஏற்படுத்துவதா இருக்கிறதுக்கு பிரமாணம்னு பேர் பார்த்தோமனோ? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். பொண்டரீகாட்சன் ஒரு சுவாமிக்கு பெயர். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொண்டரீகாட்சன்னு ஒரு சுவாமிக்கு பெயர். லட்சியம் அந்த சுவாமியை தெரிந்து கொள்வது. லட்சணம் இப்ப சொல்லணுமே என்றால் என்ன பாருங்க, லட்சியம் என்ன? அந்த சுவாமியை தெரிஞ்சுக்கிறது. இப்ப ராமானுஜம் லட்சியம். அடையாளம் சொல்லும் பார்க்கறச்சு ராமனுக்கு தம்பின்னு சொன்ன போனோம். அதே போல இந்த பொண்டரீகாட்சன் ஒரு சுவாமிக்கு பேரு, இது லட்சியம். அந்த லட்சியம் சொன்ன உடனே அதுக்கு லட்சணம் சொல்லணுமோனோ? லட்சணம் என்ன சுவாமி? லட்சியம் வேறு, லட்சணம் வேறு. லட்சணம் தான் அடையாளம். அப்ப புண்டரீகாட்சன் சொல்லியாச்சு, அதுக்கு லட்சணம் என்ன? தாமரை கண்ணனாக இருக்கும் தன்மை சொல்லணும். பொண்டரீகாட்சன் தஸ்யதா பொண்டரீகாட்சம் அக்ஷினின்னு சொல்றார். தஸ்யதா கப்யாசம் புண்டரீக ஏவமக்ஷினி, தஸ்யதா கப்யாசம் புண்டரீக ஏவமக்ஷினி அப்படின்னு தாமரை கண் போன்ற கண்களை உடையவன் பகவான் சொல்லிருக்கு. இப்ப புண்டரீகாட்சன் ஒரு சுவாமி பேர் வச்சுட்டு, அப்ப அவருக்கு பேர் வச்சோன்னா அவருக்கு லட்சியம் சொல்லணுமோனோ? அவர் லட்சணம் சொல்லணுமோனோ? லட்சணம் என்ன? அவர் தாமரை கண்ணா இருக்கணும். இருப்பாரா? அந்த சுவாமிகிட்ட இல்லையே. அப்ப புண்டரீகாட்சன் என்ற பெயர் இருக்கு, ஆனா புண்டரீகாட்சனாக இருக்கிறாரா? இல்ல. தாமரை கண்ணனா இருக்கணுமோனோ? இடிகனா இருக்கான், தாமரை கண்ணனா இல்ல. புண்டரீகாட்சனா திருவள்ளரை பெருமாள் ஒருத்ததான் புண்டரீகாட்சன், மற்றா கிடையாது. திருவள்ளரை பெருமாள் புண்டரீகாட்சன். இப்ப நமக்கு லட்சணம் போயிடுச்சு. புண்டரீகாட்சன் பேர் வச்சிருக்க சிவர் லாவண்யான்னு பேர் வச்சிருப்பா. லாவண்யனா உடம்பு முழுவதும் அழுகு, தெரியாது, இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதே போல இங்க ஏன் அந்த வம்புக்கு போக வேண்டாம்னு சொல்லி பெருமாள் பேரே எடுத்துட்டேன், புண்டரீகாட்சன். இப்ப புண்டரீகாட்சன் என்கிற அந்த சுவாமி இடத்துல என்ன ஆயிடுச்சு? லட்சணம் போயிடுச்சு. அப்ப லட்சணம் ஆனால் லட்சியம் புண்டரீகாட்சன் நிக்கிறத தவிர லட்சணம் போயிடுச்சு. லட்சியம் புண்டரீகாட்சன் தான், லட்சியம் போயிடுத்தணும். அப்படி அல்ல, பிரமா என்கிற லட்சியம் இருக்கு, பிரமா காரணத்துவம் லட்சணம் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டும் இருக்கணும். அப்ப பிரமாவுக்கு கருதியாக இருப்பது அடையாளம், பிரமாவுக்கு கருவியாக இருப்பது அடையாளம். இந்த அடையாளத்தோடு தான் அது இருக்கணும். இந்த அடையாளத்தோடு 3 பிரமாணம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இப்ப 30 பிரமாணம் ஒருத்தர் சொன்னார்னு சொன்னேன்னு அப்படின்னு நாளையோ இல்ல அடுத்த காலக்ஷேபத்திலே என்னென்ன 8 பிரமாணங்கள் பிரதானமா எடுத்திருக்கா என்னன்னு சொல்றேன். நேற்றுக்கே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், வேண்டாம், இன்னைக்கு இது பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் சொல்லலாம். அப்படி இருக்க செய்து 3 பிரமாணத்துக்கு தான் இந்த அடையாளம் சேரும். லட்சியம் லட்சணம் ரெண்டுமே இந்த 3 பிரமாணத்துக்கு தான் சேரும், வேற எதுவும் சேராது. மற்றதுக்கெல்லாம் சேருமானா சேரவே சேராது. ஏன்னா புரியத்துக்கிறேன், இந்த அடையாளத்தோடு 3 பிரமாணம் தான் இருக்கும். மற்றதில் பிரமாகரணத்துவம் என்பது என்ன பாருங்க பொருந்தாது. ஆனா இந்த 3ஐ தவிர வேற எதிலும் பிரமாகரணத்துவம் என்கிற லட்சணம் இருக்காது. இந்த 3ல மட்டும்தான் இந்த லட்சணம் இருக்கும். என்ன லட்சணம்னா என்ன பாத்துக்கோ, என்ன லட்சணம்? உள்ளது. நேற்றுக்கு பார்த்துருக்கோம், இதுதான் பிரதானம் பார்த்துருக்கோம். உள்ளது உள்ளபடி வழங்குவதற்கு ஒரு ஞானம் வேணுமானோ? உள்ளதை உள்ளபடி வழங்குவதற்கு ஒரு ஞானம் வேணுமானோ?
புரியத்துக்காக சொல்றேன். உள்ளதை உள்ளபடி பார்க்கணும்னு முத்து சிப்பி. அந்த முத்து சிப்பினாலே இந்த முத்து சிப்பி வருவதற்கு ஒரு ஞானம் வேணுமோனோ, முத்து சிப்பிய முத்து சிப்பின்னு வழங்குறதுக்கு ஒரு ஞானம் வேணுமோனோ, அந்த ஞானம்தான் பிரமா. இப்ப பிரமாங்கிற ஞானமே என்ன ஆகுது? லட்சியம். பிரமாங்கள் ஞானமே லட்சியம். இதற்கு அடையாளம் சொல்லு. அடையாளம் என்ன சுவாமி? அடையாளம் லட்சியம். லட்சியம் அடையாளம் என்ன? அறிவு லட்சியம். பிரமாயங்கிற அறிவு லட்சியம். அந்த அறிவுக்கு அடையாளம் எது? இப்ப அறிவு தெரிஞ்சிடணும். முத்து சிப்பி என்கிற ஒரு வஸ்து, அது முத்து சிப்பின்னு தெரிஞ்சுட்டேன். அந்த முத்து சிப்பின்னு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு லட்சியம் இருக்கணுமா? அதுதான் லட்சியம். அந்த லட்சியத்துக்கு எது அடையாளம்? எது அடையாளம்? அந்த லட்சியத்தை என்னமா சுவாமி தெரிஞ்சு எது அடையாளம்னா, உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வது. இது ஒரு அடையாளம். உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வது இதுக்கு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன தெரியுமா? விவகரிப்பதற்கு வேண்டிய ஞானமாய் இருக்கும் தன்மை. அதை எடுத்து கையாளணுமோனோ, அதை எடுத்து கையாளக்கூட தன்மை இருக்கணுமோனோ, அதான் விவகாரம் பேரு. விவகாரம் விவகாரம் பிடிச்ச வேலை இருக்கால அப்படின்றாரு பாருங்க. அப்ப கையாளும் தன்மை, அந்த விவகரிப்பதற்கு வேண்டிய ஞானமாய் இருக்கும் தன்மை. சரி சுவாமி, ஏன் இவ்வளவு தூரம் சொல்லணும்? பிரமான்னு சொன்னாலே உள்ளதை உள்ளபடி அறிதல் ஒன்று வச்சுட்டோம், விவகாரம் ஒன்று வச்சுட்டோம். விவகாரம்னா அதனுடைய தன்மையை மற்றொரு தன்மையோடு சேர்த்து பார்க்கறது, அதாவது அதுக்கு ஒரு காரியத்தை ஒரு அனுஷ்டானத்தை கொடுக்கறது, அது விவகாரம்னு பேரு. அது உள்ளதை உள்ளபடி பார்ப்பது ஒண்ணு. இது ரெண்டு வச்சுட்டோமோனோ. ஏன் சுவாமி இவ்வளவு தூரம் இழுத்து சொல்லணுமா? சிரமமா இருக்க. உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய தன்மை பிரமா, விவகரிக்கக்கூடிய தன்மை பிரமா அப்படின்னு சொன்னோம்னா ஏன் அப்படி சொல்லணும்? கடைசியில என்ன நமக்கு பதில் வருதால? ஞானம் தானே வருது. ஞானம் தானே பிரமான்னு வருது. ஞானமே பிரமான்னு வச்சுட்டா என்ன? பிரமா ஞானமே பிரமான்னு சொல்லலாமே. இந்த ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். ஞானத்தையே உள்ளபடி உள்ளதை உள்ளபடி அறிதல் ஒண்ணு வரணும், விவகாரம் வரணும். இது ரெண்டும் இருந்தா தான் பிரமான்னு சொன்னார். கடைசியில் அது எங்க கொண்டு போய் சேர்றது? அறிவு என்கிற ஞானத்துல கொண்டு போய் சேர்க்கறது. நான் என்ன ஒருத்தர் என்ன சொன்னார்? அப்படி இல்ல சுவாமி, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அந்த ஞானமே பிரமா அப்படின்னு சொன்னா என்னன்னா, சொல்லலாம். சொன்னா அதுல சேராது. முதல்ல பெரிய ஆபத்து வேற வந்துடும். சொல்லியாச்சு. ஏன்னா ஞானமே பிரமான்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு உண்டான அடைமொழியெல்லாம் விட்டுட்டு உள்ளதை உள்ளபடி அறிஞ்சிட்டு வச்சுக்க, அது பெரிய ஆபத்துல வருது. உள்ளதை உள்ளபடி அதுல சேர்க்கல, விவகாரமும் அதுல சேர்க்கல. சேர்க்காம ஞானமே பிரமான்னு சொன்ன உடனே பெரிய ஆபத்து வந்து. இல்லையே சுவாமி, கடைசியில் ஞானம் தானே இருக்கு அப்படியே வச்சிருந்தாருன்னா அது மட்டும் கொல்லலாமன்னா அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னு சொல்றேன் பாத்துக்கோ. இப்ப முத்துச்சிப்பி இருக்கு. முத்துச்சிப்பிய பார்த்து வெள்ளின்னு நான் பிரமித்தேன். முத்துச்சிப்பை பார்த்தா அப்படி இருக்கும், அப்படியே கொஞ்சம் நல்ல வெளிச்சத்துல பார்த்தா அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். வெள்ளின்னு பிரமிச்சேன் இல்லையா? அப்ப முத்துச்சிப்பியில் வெள்ளிங்கிற ஞானம் எனக்கு வந்திருக்கு. இப்ப இந்த ஞானம் சரியா? ஏன்னா பிரமா என்றால் ஞானம்னு சொல்லிட்டா என்ன? உள்ளதை உள்ளபடி அறிதல் வேண்டாம், விவகாரமும் வேண்டாம், ஞானம்னு எடுத்துட்டா வச்சுக்க. இப்ப முத்துச்சிப்பிய பார்த்து நான் வெள்ளின்னு சொல்லிட்டு அதுவும் ஞானம் தானே. அந்த ஞானம் வந்திருக்கணும். இந்த ஞானம் பிரமான்னு சொன்னா என்னன்னா தப்பு. முத்துச்சிப்பி வெள்ளியா? கிடையாது. முத்துச்சிப்பி வேறு, வெள்ளி வேறு. ஏன் சுவாமி இருந்தா என்ன சுவாமி தப்புன்னா, உடனே நான் என்ன சொல்லுவேன், அந்த அந்த வெள்ளியை கொண்டு போய் முத்துச்சிப்பி என்கிற என்னுடைய பிரகாரம் அது வெள்ளி, அந்த முத்துச்சிப்பி என்கிற வெள்ளியை கொண்டு போய் எனக்கு ஒட்டியானம் பண்ணி கொடுன்னு சொல்லுவேன். பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்ப தப்பு. ஏன்னா பிரமாவே இல்லையே. பிரமா இருக்கணும்னாலே உள்ளதை உள்ளபடி அறியணும், விவகாரம் இருக்கணும். அந்த முத்துச்சிப்பி எடுத்து நான் ஒட்டியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இரண்டாவது, உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுட்டேனா? இல்லையே, பொய்யாதுன்னு தெரிஞ்சுட்டேன். என்னுடைய அந்யதா ஞானம் விபரீத ஞானத்தால தெரிஞ்சது இல்லையா? ஆக வெறுமனே ஞானமே பிரமா என்று சொன்னால் பெரிய ஆபத்து வருது. வெறுமனே ஞானத்தை பிரமான்னு சொன்னா
பெரிய பாவகத்துக்கு அதற்கு வியாப்தி ஒழுங்கா சொல்ல முடியாது. வியாப்தி ஒழுங்கா சொல்லணுமோ சொல்ல முடியாது. ஆகவே உள்ளதை உள்ளபடி சொல்லணும், மேலும் விவகாரமும் பண்ணணும். அப்புறம் என்ன, அந்த வெள்ளியை கொண்டு போய் ஒட்டியானம் பண்ணணும், பண்ண முடியாது. அது உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அதுவும் சொல்லல, பொய்யா சொல்லணும். அதனால இந்த ரெண்டையும் எதிர்க்குனா, அதாவது வெறும் அறிவை பிரமா என்று சொன்னால் முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளி என்று சொல்லணும், அதுவும் பிரமா என்று ஆகும். அதனால்தான் விவகாரிப்பதற்கு வேண்டிய அறிவு என்றார். ரெண்டு வரணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அது மட்டும் இல்ல விவகாரம் வரணும். ரெண்டு வந்தாதான் பிரமா ஆயிடும், பிரமா ஏற்படும். இது ஒரு நிலை. இப்ப வேற கோணத்துல சொல்றேன். இப்ப பிரமாணம்னா என்னது? பிரத்யக்ஷ பிரமாணத்தை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. பிரமாணம்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுவது, அது மட்டும் இல்லாமல் விவகாரம் இருக்கணும்னு பார்த்தோம். இப்ப வேறு கோணத்துல பார்ப்போம். அதாவது முத்துச்சிப்பியனை வெளிச்சத்துல பார்க்கல, என்ன பார்த்தோம், வெளிச்சத்துல பார்க்கல, அதனால அதை வெள்ளின்னு நினைச்சிட்டேன். வெளிச்சத்துல பார்க்கல, அதை வெள்ளின்னு நினைச்சிட்டேன். இப்ப அதை உபயோகப்படுத்த முடியுமா? சுவாமி வெள்ளியை கொண்டு வாங்க சுவாமி. வெளியில இப்ப நிறைய பேர் மோதிரம் பண்ணிக்கிறா. என்ன பண்ற சுவாமி, 58,000 60,000 நூந்துருத்து, இன்னும் அடுத்த வருஷம் 1,00,000 வந்துடும் சொல்லிட்டு இருக்கா. நான் மோதிரம் வேண்டாம், பண்ண முடியுவான்னா பண்ண முடியாது. விவகாரம் வந்துடும், விவகாரம் கிடையாது, வரவே இல்லை. இது ஒண்ணு. இன்னொன்னும் பார்ப்போம். இப்ப ராத்திரி இருட்டு, நன்னா கும் இருட்டு. அந்த இருட்டுல ஒரு தூணை பார்த்தேன், திருடன்னு நினைச்சிட்டேன். தானுவா புருஷோவா அன்பு திருடன் நினைச்சேன். உடனே திருடன் திருடன்னு நான் சத்தம் போட்டேன். சத்தம் போட்டோன்னு விவகாரம் வந்துட்டோணும். விவகாரம் அதாவது உள்ளதை உள்ளபடி அறியலைன்றது முத்துச்சிப்பில தெரியறது, விவகாரம் வரலன்றதும் முத்துச்சிப்பில தெரியறது. ஆனா இங்க ராத்திரி நான் ஒரு தூணை பார்த்துட்டு, அங்க நின்று தூணு தனியா நின்று இருக்கு, அது ஒரு மாதிரி அது ஆடல, இருந்தாலும் நின்று இருக்கான். நின்று இருக்கிறபடியால அந்த கருப்பா இருக்கிறபடியாலே என்ன நினைச்சேன், திருடன் சொல்லிட்டேன். திருடன் சொன்ன, திருடன் திருடன் சப்தம் போட்டேன். சப்தம் போட்டவனே அதுக்கு விவகாரம் வந்துடுத்து, விவகாரம் வந்துடுத்து. ஆனா அப்ப விவகாரம் வந்துடுத்து சுவாமி, தூணை பார்த்து திடீர்னு பிரமிச்சது பிரமான்னு சொல்லலாமா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, உள்ளதை உள்ளபடி அறியணும்னு சொன்னீங்க. அங்க திருடன் நின்று இருந்தான், திருடன் சொல்லிட்டேன். விவகாரம் இருக்கணும்னு சொன்னீங்க, விவகாரம் முத்திச்சிப்பில வரல. ஆனா இதுல வந்துடுத்து, இதுல திருடன் விஷயத்துல வந்துடுத்து. என்ன வந்துடுத்து, நான் கூப்பிட்டேனே, திருடன் திருடன் கூப்பிட்டேனோ, அந்த விவகாரம் வந்துட்டனோ. அப்ப இதுக்கு பிரமாணம் ஒத்துக்கலாமான்னா ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்கிறேன்னா, முதல்ல சொன்னது உள்ளதை உள்ளபடி அறிந்து சொன்னார் இல்லையா, நல்லா பாருங்க, அது வரலையே. ரெண்டு விசேஷணங்கள் வந்தாகணும். ஒரு பிரமாணம்னு சொல்றோம்னாலே, பிரத்யக்ஷ பிரமாணம்னாலே ரெண்டு விசேஷணங்கள் வந்தாகணும். உள்ளதை உள்ளபடி அறிதல், விவகாரம் ரெண்டுமே வரணும் போனோம். அப்ப நான் அதை பிரமிச்சு பார்த்தேன், தூணுதான் அது, திருடன் கிடையாது. பிரமித்தபடியாலே ஞானத்தில் அதிவியாப்தி ஏற்படுகிறது, என்னுடைய ஞானத்தில் அதிவியாப்தி ஏற்படுகிறது. அதற்காகத்தான் விவகாரம் வேணும் என்றும் உள்ளதை உள்ளபடி அறியணும் என்று சொன்னார். ஆக உள்ளதை உள்ளபடி அறிவு சொன்ன உடனே 3 விஷயத்தை தள்ளியாயிடுச்சு. எக்ஸலண்டான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார் சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. நெட்ல பாருங்க, இந்த பிரத்யக்ஷத்துக்கு எது எது பிரத்யக்ஷம், பிரமாணம் எதுன்னு எடுக்கிறாங்க. பிரமா உள்ளதை உள்ளபடி அறிதல், விவகாரம் வரணுமோனும். சரி, இதெல்லாம் தெரியுது. இதனால நமக்கு 3 விதமான விஷயம் தள்ளுறோம், 3 விதமான அஜ்ஞானத்தை நம்ம சொல்றோம். இப்ப உள்ளதை உள்ளபடி பார்க்கலன்னா அந்த அஜ்ஞானம் வந்துடும், விவகாரம் வரலைன்னாலும் அந்த அஜ்ஞானம் வந்துடும். இப்ப உள்ளதை உள்ளபடி பார்த்து விவகாரம் வந்துருத்தனா அது பிரமா. அந்த பிரமா வந்துருத்தனா அதனால 3 விஷயத்தை தள்ளுறோம், 3 அஜ்ஞானத்தை சொல்றோம். 3 அஜ்ஞானம் என்ன சுவாமி? சம்சயம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம். சம்சயம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம், இந்த 3ம் தள்ளப்படுறது. இந்த 3மே அஜ்ஞானம், 3மே அஜ்ஞானம். சம்சயம்னா என்ன, அந்யதா ஞானம்னா என்ன,
விபரீத ஞானம்னா என்ன? சம்சயம்னா இதுவா அதுவா அப்படின்னு சந்தேகப்படுறோமோ, இதுவா அதுவா, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறோமோ. அதனால இந்த மாதிரி சந்தேகப்பட்டா அதற்கு என்னது? சம்சயம்னு பேர். சுவாமி இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை சொல்றாரோ, ஆனா சந்தேகத்துல முடியறதுனோ, அதுக்கு சம்சயம்னு பேர். இன்னொன்னு என்னது? விபரீத ஞானம். விபரீத ஞானம்னா தர்மியை இன்னொரு தர்மியாக நினைத்தால் அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதாவது தர்மியை இன்னொரு தர்மியாக நினைத்தால் அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. ஓர் தர்மத்தை இன்னொரு தர்மமாக மாற்றி நினைத்தால் அதுக்கு அந்யதா ஞானம்னு பேரு. 3 ஞாபகத்தில் வச்சுக்கோ. சம்சயம், விபரீத ஞானம், அந்யதா ஞானம். இதுவோ இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இதுவா அதுவான்னு ஒரு குழப்பம் ஏற்படுறதுனோ அதுக்கு சம்சயம்னு பேரு. அது ஒரு தர்மியை மாற்றி மற்றொரு தர்மியாக நினைத்தால் அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. ஒரு தர்மத்தை மாற்றி வேறொரு தர்மமா நினைத்தால் அந்யதா ஞானம்னு பேரு. சுவாமி ஒண்ணு புரியல சுவாமி, இதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம். நம்ம கோதாதேவி சுடி கொடுத்த நாச்சியார் ஒரு பாசனம் பாடியிருக்கா, நேத்திய பாசனம். அந்த பாசனத்துல இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன், நன்னா புரிஞ்சிடும். ஒன்னும் சமமே இல்லை. அந்யதா ஞானம்னா என்ன, விபரீத ஞானம் என்ன, அதே போல சம்சயம்னா என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா? இது 3ஐயும் சொல்றேன். இப்ப இந்த பாட்டு எடுத்துங்க, 8வது பாட்டு. கீழ்வானம் வெள்ளென்று எரும சிறு வீடு. கொஞ்சமா திருப்பா பார்க்க வேண்டாமா? நம்ம தனுர்மாசத்துல இருந்துருக்கோம். என்னதான் எத்தீந்திரமத தீபிகா வந்தாலும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், அந்த வேதத்தை தான் எதீந்திரமத தீபிகையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கோதை தமிழ்ல எதீந்திரமத தீபிகை இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும், இல்லாம இருக்காது இல்லையா? எப்பயாவது ஒரு தடவையா எடுத்து பார்க்க வேணும் இல்லையா? இப்ப அந்த பாட்டை எடுக்கணும். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தனகான் விற்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றானை போகாமல் காத்து, உன்னை கூவான் வந்து நின்றோம், கௌதுகலமுடைய பாவாய் இழிஞ்சிராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருள் ஏலோரும் பாவாய் பாசுரம். இந்த இடத்துல எல்லாரும் என்ன ஆயிடுத்து? 6வது பாசனம் தொடங்கி 15வது பாசம் பரியந்தம் 10 பெண்களை எழுப்புகிறாள் ஆண்டாள்னு இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இது பாவையின் களத்துக்கு நோன்புக்கு நோற்பதற்காக 10 பெண்களை எழுப்பிக் கொண்டு அடுத்து 16வது பாசனத்துல நாயகனார் என்ற நந்தகோபன கோயில் காப்பான்னு நந்தகோபனுடைய திருவாசம் முன்பு போய் நிற்கிறான்னு தெரியும். இப்ப ஒவ்வொருத்தரும் எழுப்பணுமோனோ, எழுக்கறச்சே எதுக்காக எழுப்பணும்? நோன்பு நோக்கிறாளே, மார்கழி நோன்பு நோக்கிறாளனோ, நோக்கிறபடியாலே அந்த நோன்பு நோக்கிறதுக்காக ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பின்றாரா ஒவ்வொரு பாசனத்தால். இந்த பாசனத்தை எழுக்கக்கூடிய பெண்ணுக்கு பேரு கௌதூகலமுடைய பாவாய். இதற்கு முன்னாடி இருக்கிற பெண்ணு, அதுக்கு முன்னாடினா பிள்ளாய், பெய்ப்பெண்ணு, கௌதூகுலமுடைய பாவாய் அப்படின்னு தெரிவிக்கிற. கௌதூகுலம்னா ஆனந்தமா இருப்பாளாம் கன்னடத்துல. அதான் இந்த கௌதூகுலம் என்கிற சப்தம் தான் கோதுகுலம்னு வந்துடுது. சம்ஸ்கிருதத்துல கௌதூகுலம்னு பேரு. அந்த கௌதூகுலம் என்கிற சப்தம் தான் கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு வந்திருக்கு. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இவ ஒண்ணு எழுப்பின்றான்னா ஆண்டாள் கோட்டி வெளியில வந்திருக்கா. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பு அவள் போய் கதவை தட்டி ஏஞ்சன்றகோ எங்களோடு வாங்கோ பாவை களத்துக்கு போகலான்னு கூப்பிடுறா. உடனே அந்த ஆத்துக்கு போனாலும் எந்த ஆத்துக்கு? கீழ்வானம் வெள்ளென்று சிறுவி 8வது பாசனம். எழுப்பக்கூடிய பாசனத்திலேயே 3வது பாசனம். எழுப்பக்கூடிய பாசனம் முதல் பாசனம் என்ன பாசனம்? முதல் பாசனம் 6வது பாசனம். 6வது பாசனத்துல புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விரிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ இல்லாய் எழுந்திராய், இது 6வது பாசனம். 7வது பாசனம் கீச்சு கீச்சு. 8வது பாசனம் கீழ்வானம். இந்த பாசத்தை எழுப்புறச்சு இப்ப ஒவ்வொரு தடவை எழுப்பும் போது நமக்கு உள்ள இருக்கிறவா என்ன சொல்லுவான்னா, இன்னும் விடியவே இல்லை, நீங்க என்ன இந்த மாதிரி ஓடி வந்துட்டேன், எப்ப பார் கிருஷ்ணானுபவம் வேணும் வேணும் அதே நினைவுல இருந்துட்டு இருக்கேன், ராத்திரி இப்பதான் 12 மணி ஆகுது, இதுக்குள்ளே நீங்க வந்துட்டுங்களே அப்படின்னு அவ உள்ள இருக்கிறா சொல்லுவா. உடனே வெளியில இருக்கா சொல்லுவா, இல்லையே விடிஞ்சு விட்டு நன்னா வெட்டி போயிடுத்தேன், நீங்க எழுந்துடலாமே அப்படின்னு வெளியில இருக்கா சொல்லுவா. விடிஞ்சு விட்டா
விடிஞ்சமைக்கு அடையாளம் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். உடனே அடையாளம் சொல்லணும். அடையாளம் சொல்லும் போது என்ன அடையாளம் தெரியுமா சொல்றா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, கீழ்வானம் சிவந்துர்த்தூர், கீழ்பக்கம் கீழ்பக்கம் விடிய ஆரம்பித்து. கீழ்வானம் அப்படின்னு கீழ்வானல சக்கச்சவேன்னு இருக்கு இல்லையா? கார்த்தால நீங்க பார்த்தாலும் தெரியும், சாயங்காலம் அதே மாதிரி தெரியும், கார்த்தாலையும் தெரியும். அப்ப கீழ்வானம் அப்படி நல்லா சிவப்பா வந்துட்டோம். அப்ப அருணோதயம் ஆரம்பித்து வெளுத்து விடிந்தமைக்கு அடையாளம் அதுன்னு சொன்னார். இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் எருமை சிறு வீடு மெய்வான். எருமை சிறு வீடு மெய்வான்னு ரெண்டு அடையாளத்தை சொன்னார். முதல் அடையாளம் சொன்ன உடனே உள்ள இருக்கிற என்னைக்குமே நமக்கு தூக்கம், அது தனுர்மாசனால தூங்கும், நன்னா தூங்கும். சூரியனே அவர் கிட்டத்தட்ட 7 மணிக்கு கிட்டக்கதான் உதயமா அவர். அப்ப என்ன சூரிய உதய நாளையே போட்டு நீங்க பார்க்கணும். பஞ்சாங்கத்துல உதய நாளையே எப்படி இருந்தா 6:30 மணிக்கு மேலதான் ஆகும். அதனால என்ன ஆகுனா நன்னா போத்திண்டு குளிரா நன்னா போத்திண்டு தூங்கணும்னு தோணும். அதனால போத்திண்டே இந்த தூக்க கலக்கத்திலேயே இன்னும் விடியலையே உள்ள இருக்கிறா சொல்றா. விடிஞ்சமைக்கு அடையாளம் சொல்லிட்டா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு சொல்லிட்டா. சொன்ன உடனே உள்ள இருக்கிற என்ன சொன்னா, கீழ்வானம்லாம் வெளுக்கல, இன்னும் சூரியனே வரல, நீலியும் வரல. ஆனா நீங்க சூரியன் வந்துதான் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன வெளிச்சம் வந்து இருக்கேன்னா, அந்த வெளிச்சம் வந்தது சூரியன் வந்தபடியால தெரியல. சூரியன் வந்தபடியால தெரியல. பெண்ணே நீங்க என்ன பண்ணி கண்ணனை நினைச்சு எப்ப விடியும் கண்ணனை நினைச்சு நன்னா முழிச்சுட்டு அந்த கண்ணனை பத்தியே ஞாபகமா இருந்துட்டு சொல்லணும். உங்க முகமெல்லாம் பிரகாசமா இருக்கு. அந்த முகமெல்லாம் பிரகாசமாயிடுது. பகவான நினைச்சா ஒரு பொலிவு ஏற்படும் முகத்துல. இது அதுக்கு எங்க இருக்கு அடையாளம்? இது வரைக்கும் வாருங்க. இந்த ஆண்டாள் தெரிவிக்கிறா. பகவான் சில பேருக்குலாம் ரொம்ப தேஜஸா இருக்கா சுவாமி. என்ன காரணம்? ஏதோ மருந்தெல்லாம் போட்டு ஒரு மருந்து ஒரே மருந்து, மருத்துவரான் என்ற மாமணி வண்ணா, மருந்தும் பொருளும் அமுதமும் தானே, நிர்வாணம் பேஷதம் திஷக்கு, சகசிரநாமத்தை சொல்றது. அப்படி அந்த மருந்து போட்டு இருக்காரு. என்ன மருந்துன்னா ஸ்ரீமன் நாராயணன் மருந்த எப்ப பாரு சதா பச்சஞ்சி சூரயகான்னு எப்பயும் அந்த நினைவுல இருந்தபடியாலே புது பொலிவு ஏற்படுறது. அந்த மாதிரி உங்களுடைய முகத்துல ஒரு காந்தி வந்துடுத்து. அந்த காந்தி வந்த உடனே நீங்க என்ன பண்ண, இன்னும் விடியலையே அப்படின்னு கிழக்கு பக்கமே பார்த்துட்டு இருக்கேன். கிழக்கு பக்கமே பார்த்துட்டு இருக்காது இல்லையா? உங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கணும். அந்த பிரகாசம் போய் கிழக்குல போய் பட்டுது. அதனுடைய பிரகாசம் தான் உங்களுக்கு விடிஞ்சிருத்துன்னு நினைக்கிறதே தவிர உண்மையிலே விடியலன்ட்டான். பிரியதா சொன்னது இவ்வளவு இருக்கு அந்த பாட்டுல. இருக்கு திருப்பாவை சொல்லணும்னாலே இன்னைக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், இல்ல 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி போயிடுத்து. ஒரு பாசுரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் வைத்தா தான் பூர்ணமான என்ன ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். பூர்ணத்துவம் கூட கிடையாது. இது சொல்ல வந்தன. சரி, அப்ப அடையாளம் சொல்லிட்டா. அடையாளம் சொன்னா உள்ள இருக்கிறா கிடையாது, அதெல்லாம் விடிஞ்சமைக்கு அடையாளம் கிடையாது, விடியவே இல்லை. உங்க முககாந்தி பட்டு அதோடைய பிரகாசம் பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கிறது வழியால உடனே அருணோதயம் வந்து சூரியனை உதிச்சுட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. வெளியில இருக்க உடலை ஆண்டாள் கோஷ்டி உடலை. சரி, எருமைகள்லாம் போறது. எருமை சிறு வீடு மெய்வான். முதல் அடையாளம் கீழ்வானம் வெளுத்தது. 2வது அடையாளம் எருமை சிறு வீடு மெய்வான். எருமைகள்லாம் போயின்னு இருக்கு, நன்னா போயின்னு இருக்க, பார்க்கலையானே போயின்னு இருக்கு. எருமைகள்லாம் எப்ப போகும்? சிறுவீடு மெய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஆண்டாள் எப்ப தெரிஞ்சிருந்தாது இல்ல. பெருவீடு மெய்யறது, சிறுவீடு மெய்யறது. சிறுவீடுன்னா நுணுப்பில் மெய்யறதுன்னு அர்த்தம். பெருவீடுன்னா நன்னா தோட்டத்துக்கு போய் நன்னா மெய்யறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நுணுப்பில் மெய்வதற்காக எருமைகள்லாம் போயின்னு இருக்கு. விடிந்தமைக்கு அடையாளம் இதுவல்லவா அப்படின்னு சொன்னா, அப்போ உள்ள இருக்கிற ஒத்துக்கல. என்ன சொன்னா, அதெல்லாம் கிடையாது, எருமை மாடுகள்லாம் ஒண்ணும் போகவே இல்லைன்ட்டா. இதை போயிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அது எருமை மாடு இல்ல, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அப்ப என்னது? உங்களுடைய முககாந்தி கிழக்கு பக்கம் பட்டு தோணும், அதோட பட்டு பிரதிபலிச்சதும். பிரதிபலிக்கும் போது இங்கெல்லாம் இருட்டு இருக்குமோனும். அந்த இருட்டெல்லாம் என்ன ஆயிட்டு முட்டமா இருட்டு போறது. அந்த முட்டமா இருட்டு போறத பார்த்து
அந்த முட்டமா போறத பார்த்து நீங்க எரும மாடுன்னு நினைச்சிட்டேன். அது உண்மையில எரும மாடு கிடையாது. அது முட்டா போறத பார்த்து அது எருமைகள் இல்ல, உங்க காந்தி பட்டு முட்டை வெளியே போறது. அப்ப அந்த இருட்டு தான் நீங்க என்ன எருமையில் நினைச்சேரு அப்படின்னு உள்ள இருக்கிற சொன்னா, இப்ப இதுக்கு என்ன சொல்றது? உண்மையிலே விஷயவானம் வெளுத்துடுத்து, உண்மையிலே எருமைகள் போயிருக்கு. ஆனா உள்ள இருக்கிறவன் என்ன சொன்னா, கீழ்வானம் வெளுக்கல, உங்களுடைய முககாந்தி பட்டு வெளுத்துடுத்து. எருமைகள் போகல, உங்க முககாந்தி பிரகாசத்தால அங்க இருக்கக்கூடிய இருட்டு முட்டமா போயிருதுன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன ஆயிடுச்சு? தர்மியை மாத்தி வேறு தர்மியா நினைச்சிட்டா இல்லையா? தர்மத்தை மாத்தி வேறு தர்மமா நினைச்சாலும், தர்மிய மாத்தினா தர்ம நமக்கு எருமை வீடோ எருமை போறதோ இல்ல கீழ்வானம் வெளுத்ததோ அது நமக்கு பிரதானம் இல்லை. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதத்தை. அப்ப சாஸ்திரார்த்தத்துக்கு போகணும் போனோம். அப்ப கீழ்வானம்னா என்ன, அதே பேரு இருக்கக்கூடிய எருமை வீடுனா என்னன்னா, இதெல்லாம் என்ன என்ன நிலைன்னா அசிரமத்தில் இருக்கிறாங்க. தர்மியை மாற்றி வேறு தர்மியாக கிரகித்தாலியா, தர்மியை மாற்றி வேறு தர்மியா நினைக்கிறா, அதுக்கு என்ன பேரு? விபரீத ஞானம்னு பேரு. ஒன்றை மற்றொன்றா பிரமிக்கிறோமோ அப்படின்னா, அதே போல தர்மத்தை மாத்தினாலும் அதுக்கு அந்நியதா ஞானம்னு பேரு. இப்ப சூரிய உதயம், முகம், காந்தி, இந்த இரண்டையும் மாத்திட்டா இல்லையா? சூரிய உதயம், முகம், காந்தி, இந்த ரெண்டையும் மாத்திட்ட. முக காந்தி இருக்கு இல்லையா, இது மாத்திட்டா இல்லையா? அதே போல எருமை மாடு, கருப்பு இருட்டு, இந்த ரெண்டையும் மாத்தினாலும் இது ஸ்தம்பமா புருஷனா, அதாவது தூணா புருஷனா அப்படின்னு சந்தேகப்பட்டா அதுக்கு சம்சயம்னு பேரு. ஆனா இங்க மாத்தி நினைச்சிட்டாலும், என்ன மாத்தி நினைச்சா, அது தூண் இல்ல, புருஷன் இல்ல, ஸ்தம்பம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு தப்பா நினைச்சிட்டா, அந்த ஸ்தம்பம் இல்ல புருஷன் தப்பா கொண்டாலும் தப்பு. அப்ப தர்மையை மாற்றி கிரகித்தார் என்றால் விபரீத ஞானம்னு பேரு. தர்மியை மாற்றி நினைத்தால் விபரீத ஞானம். புரியத்துக்காக சொல்றேன். ஒரு கயிறு கீழே கிடந்தது, ராத்திரில வந்து பார்த்தேன், ஓ பாம்பு பாம்புன்ட்டு. இது கயிறு என்பது ஒரு தர்மி, பாம்பு என்பது ஒரு தர்மி. தர்மியை மாத்தி இன்னொரு தர்மியா நினைச்சிட்டோம், அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. அப்ப விபரீத ஞானம். தர்மத்தை மாத்தினா அந்நியதா ஞானம். அதாவது தர்மம்னா என்ன புரியறதுக்காக சொல்றேன். சங்கு வெண்மையா இருக்கு, நான் ஏதோ ஒரு கண்ணுல ஒரு மாதிரி இருந்தது, சங்கத்தை பார்த்தேன், அது வெண்மையை மாத்தி மஞ்சள்னு சொல்லிட்டேன். அப்ப சங்குடைய குணம் வெண்மை, அந்த தர்மத்தை மாத்தினணும். அதனுடைய தர்மம் என்ன? சங்கத்தின் தர்மம் வெண்மை. அந்த தர்மத்தை மாத்தி மஞ்சள்னு சொல்லிட்டு அதுக்கு அந்நியதா ஞானம்னு பேரு. ஆக சம்சயம் என்று சொல்லக்கூடிய குழப்பம் இதுவா அதுவா வென்றது, அந்நியதா ஞானம், விபரீத ஞானம், இந்த மூணும் தள்ளப்பட்டு உள்ளதை உள்ளபடி விவரிப்பதற்கு உறுப்பாக இருப்பதே இங்க என்னது? அதான் லட்சணம். சரி சுவாமி, இப்ப நமக்கு இங்கிருந்து என்ன தெரிஞ்சுட்டோம்? எருமசிறு வீடு மெய்வான் கீழ்வானம் வெல்லென்று. இது என்ன சுவாமி, இது ஒரு பாட்டான்னா இதுல இருந்து சாஸ்திரார்த்தம் என்ன புரிஞ்சுடும்? சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஏன்னா வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு பார்த்துட்டோம் போகணும். அப்படி இருக்கிறது சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த மீமாம்சா சாஸ்திரம், நையாயிக சாஸ்திரம், இதுக்கெல்லாம் உள்ள போகணும். இதுக்கெல்லாம் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கணும். இப்ப இங்க என்ன சொல்றதுன்னா, இப்ப எது அந்நியதா ஞானம், எது விபரீத ஞானம்? தானே பாருங்க. இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் வெவ்வேறு பதார்த்தங்கள், வெவ்வேறு பதார்த்தம் அது இருக்கச்சது. இந்த தேகமே, இந்த சரீரமே ஜீவாத்மான்னு பிரமிக்கணும். இதுதான் விபரீத ஞானம். எங்க வரார் பாருங்க. அப்ப ஆண்டாள் அங்க சொன்னது என்ன? முட்டா இந்த இருட்டு போறது விபரீதம் தான். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த சரீரத்தையே நானே நினைச்சுட்டு இருக்கேன், இதுதான் விபரீத ஞானம். இந்த சரீரம் வேறு, நான் வேறு, ஆத்மாவே சரீரம் வேறு, ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு பார்க்காம இந்த சரீரம் நான் பார்த்தனும். அப்ப அது எதுக்காக?
அந்த மாதிரி பார்த்தா பிரமிச்சா அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. சரி சுவாமி, அந்நியதா ஞானம் அந்நியதானம் இது வரைக்கும் நம்ம எல்லாம் லௌகிக விஷயத்துல பார்த்தோம், விபரீத ஞானம் அந்நியதா ஞானம். ஆத்ம விஷயத்துல சொல்லுங்க சுவாமி அப்படின்னா, ஆத்ம விஷயத்துல என்ன வந்தது? ஆத்மாவும் சரீரமும் ஒண்ணுன்னு நினைச்சா, சரீரம் வேறு ஆத்மா வேறு. அப்ப அந்த சரீரமே ஆத்மா நினைச்சிடணும், ஒண்ணு வேறொன்றாக நினைச்சிடணும், அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. அந்நியதா ஞானம்னா என்ன சுவாமி? இந்த ஆத்மா பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா. அந்த பகவத் சேஷபூதனாக ஜீவாத்மா இருக்க செய்தே இந்த ஜீவாத்மாவை சுதந்திரன் நினைச்சிடணும், இது அந்நியதா ஞானம். அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான குணத்தை மாற்றி நினைத்தால் அந்நியதா ஞானம். தேகமே ஜீவாத்மா நினைச்சா விபரீத ஞானம். இப்ப புரியுறதா? இதற்குதான் கீழ்வானம் வெல்லென்று எருமைசிலி வீடு மெய்வான். இதான் அதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாலும் கோத தமிழ்னு சொன்னார். இப்ப அப்படின்னு நினைச்சனா, ஏன் இந்த இந்த ஜீவாத்மா சுதந்திரனா? இல்ல, பரதந்திரன், சேஷத்துவம் உடையவன். அப்படி சேஷபூதனாக இருக்க சுதந்திரன், அது அந்நியதானம். அப்பன்னா ஆத்மாக்கள் தன்மையே சேஷத்துவம், ஆத்மாக்கள் தன்மையே சேஷத்துவம். ஆனால் அந்த சேஷத்துவத்தை மாத்தி சுவாதந்திரம் நினைச்சேன் இல்லையா? இப்ப என்ன பாருங்க, இப்ப தர்மம் மாறிடுச்சு, அதுதான் அந்நியதா ஞானம். தர்மி மாறினால் விபரீத ஞானம், தர்மம் மாறினால் அந்நியதா ஞானம். அப்ப தர்மம் தர்மிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆளையே மாத்திட்டு வச்சுக்கோ, ஒரு பொருளை மாற்றினால் அது விபரீத ஞானம் பெரிய. அந்த பொருளில் இருக்கக்கூடிய குணத்தை மாற்றினால் அந்நியதா ஞானம்னு பேர். ஒன்னும் கஷ்டமே இல்லை. நாம சாஸ்திர வாக்கியெல்லாம் கஷ்டமா இருக்க முடியும், கஷ்டமா சிரமம்தான், சிரமம். ஆனா நாம அது எந்த நிலையில நம்ம புரிஞ்சுட்டோம்னா அனாவசியமா அடிச்சுட்டு போயிட்டோம். அப்ப ஒரு பொருளின் தன்மையை மாற்றி நினைத்த, அந்த பொருளின் குணத்தை மாற்றி நினைத்தால் அந்நியதா ஞானம். அந்த பொருளையே மாற்றினால் விபரீத ஞானம். இப்ப ஆத்மாவும் சரீரமும் வேறு, மாற்றிட்டு என்னணும், பொருளையே மாற்றிட்டு என்னணும், விபரீத ஞானம். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன? சேஷத்துவம். அதை நான் என்ன பண்ண, சுதந்திரம் நினைக்கின்றனோ, அந்நியதா ஞானம். புரியணும்? ஒன்னும் சிரமமே இல்லை, சிரமமே கிடையாது. இது அந்நியதா ஞானம். அப்ப என்ன அர்த்தம்? தேகமே ஆத்மான்னு நினைச்சா தேகாத்மா அபிமானம். அப்ப தத்துவத்தை மாற்றி நினைக்கணும், அது விபரீத ஞானம். இதுதான் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப தேக விலட்சணம் ஜீவாத்மா, பகவத் அனன்யார்க சேஷபூதன். தேக விலட்சணம் ஜீவாத்மா, பகவத் அனன்யான சேஷபூதன் ஜீவாத்மா, இதான் அர்த்தம். ஆக ஒரு பொருளை கிரகிக்கும் போது விருத்தமான வெவ்வேறு அடையாளங்கள் புரிக்கிறது இல்லையா? தூணை திருடன் என்கிறான் இல்லையா? எதனால்? சரி சுவாமி, இப்ப ஏன் அந்த மாதிரி மாத்திர? கயத்த பாம்புன்னு நினைச்சேன், கயத்த பாம்புன்னு நினைச்சேன். அதே இந்த இடத்துல ஒரு பெரிய டிவி இருக்கு, அந்த டிவியை பார்த்து பாம்புன்னு நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். அதே இந்த பக்கம் ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தை பார்த்து பாம்புன்னு நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். அது ஒரு தூணை பார்த்து ராத்திரியில திருடன் நினைச்சேன். எதனால? மேதையை பார்த்து திருடன் நினைக்கிறேனா? நினைக்கலையே, சந்தேகப்பட முடியாது. அதே போல கயத்தை பார்த்து ராத்திரி பாம்புன்னு நினைக்கிறேனோ, எதனால இருக்குன்னா, அந்த கயத்துல இருக்கக்கூடிய வடிவமான தன்மை, உருண்டையா இருக்கக்கூடிய தன்மை, அது வளைந்து இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் பாம்போடு ஒத்து போறது, பாம்போடு ஒத்து போறது இல்லையா? அதனால கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறேன். அதே போல தூணை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது இல்லையே, தூணை பார்த்து நினைக்கிறேன்னா நினைக்கிறது, ஆனா தூணை பார்த்து திருடன் நினைக்கிறேன், அதோட அது ஒத்து போறதுனோ. அதனால இதுல இருந்து தூணை பார்த்து திருடன் நினைக்கிறோம் இல்லையா? இந்த ஞானம் என்றால் இதெல்லாம் அஜ்ஞானம். இதெல்லாம் என்ன ஞானம்? அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானமும் ஞானத்தின் ஒரு வகைதான். அஜ்ஞானம் ஏதோ நினைக்க வேண்டாம், அஜ்ஞானமும் ஞானத்தின் ஒரு வகை. ஞானம் என்று எழுதின பிறகு நல்லா பாருங்க, ஞானம்னு எழுதின பிறகுதான் அஜ்ஞானமே வரும். ஞானம் அது முன்னாடி அக்காரத்தை சேர்த்தாச்சு அஜ்ஞானம். அப்ப ஞானம் எழுதினதுன்னா அஜ்ஞானமே வருது. அப்ப அஜ்ஞானமும் ஞானத்தின் ஒரு வகைதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப தர்மத்தை மாற்றி நினைத்தால் அந்நியதா ஞானம்,
ஜீவாத்மா இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், எக்ஸலண்டா எடுக்கிறாரு, ஒவ்வொன்றும் கொண்டு வராரு. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நிதானமா பார்க்கணும்னா 2-3 வருஷங்கள் ஆயிடும். 2-3 வருஷம் இதை மாத்திரம் பார்த்துருவோம். இதுக்கு மேல என்னென்ன உண்டு அது கொஞ்சம் சுமாரா பார்ப்போம். அதுல அடியே அதுல இருக்கிறது மட்டும் அடியே சொல்ல, அடியன் சிலதெல்லாம் சேர்த்து இருக்கேன்னா ஸ்ரீபாஷத்துல இருந்து வேதாந்த சங்கரத்துல இருந்து சேர்த்தன்னு அடியேன்னு நல்லா கண்டுபிடிச்சு சேர்த்தேன். கிடையவே கிடையாது, தப்பாதான் வரும். அடியன் கண்டுபிடிச்சேன்னா ஏற்கனவே சுவாமி எம்பெருமானார் எங்கெங்க என்னென்ன பண்ணிருக்காரோ அதுல இருந்து எடுத்துட்டேன், எடுத்து காப்பி பண்ணேன், இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. அப்படி இருக்கச்சே இப்ப ஜீவாத்மா தர்மத்தை மாத்தினா அந்நியத்தா ஞானம்னு பேர். இப்ப இன்னொரு விதத்துல ஒண்ணு எடுக்கிறார், ஜீவாத்மா தான் கர்த்தா, உலகத்துல எல்லாத்தையும் செய்ய வேண்டியது ஜீவன் தான். இந்த சந்தேகம் திருமந்திரத்திலே வந்துடுத்து. இப்ப திருமந்திரத்தை தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போறது ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா? சுவாமி என்ன சுவாமி நீங்க சொல்றாரு, பரமாத்மா தான், அவரு அங்கேயே இருக்காரு, அவருக்கு என்ன தேவை, அவருக்கு எதுவுமே தேவையே இல்லையே, ஜீவாத்மா தான் பண்ணணும். அப்ப திருமந்திரம் யாருக்கு உபதேசம்? திருமந்திர உபதேசம் யாருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு தான். பரமாத்மா இனிமே அந்த உபதேசத்தை கேட்டு மோட்சம் போறாரா? கிடையாது, ஜீவாத்மாவுக்கு தான் உபதேசம். ஆனா அதுல என்ன ஒண்ணு பெரிய ஒரு சிரமம் வந்து, யாரு கர்த்தாவோ அவர் பேர் முன்னாடி இருக்கணும். ஆனா திருமந்திரத்துல யார் பேர் முன்னாடி இருக்கு தெரியுமா? அகாரம் தான் முன்னாடி இருக்கு. திருமந்திரம்னா பிரணவத்துல அகாரம் தான். அப்ப பகவான் தான் இருக்கார். ஏன் பகவான் இருக்காருன்றத விசாரம் அப்புறம் வச்சுப்போம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அதே போல இந்த இடத்துல கர்த்தா யாரு? ஜீவாத்மா தானே, ஜீவன் தானே கர்த்தா. பரமாத்மா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். அவர் ரெண்டாவது, அவர் காரணம் சாமானிய காரணம், விசேஷ காரணம் யாருன்னா ஜீவாத்மா தான். கர்த்தத்துவம் ஜீவாத்மாவுடையதான். கர்த்தத்துவம்னா கர்மா பண்ண வேண்டியது, கர்த்தாவா இருக்க வேண்டியது. இந்த சார்ந்த கைங்கரி பண்றோம் யார் பண்றா? ஜீவாத்மா தான் பண்றான். எந்த காரியம் தான் ஜீவாத்மா பண்ணணும். அப்ப கர்த்தா ஜீவாத்மா தான் சொல்லிட்டார், இதான் நிஜம். ஆனா உன்னொருத்தர் வேறுன்ட்டு என்ன பண்ணார்? அப்படிலாம் ஒன்று சுவாமி, கர்த்தா ஜீவாத்மா கிடையாது, கர்த்தா பரமாத்மா தான். ஏய் அதே எப்படி சுவாமி ஜீவாத்மா சொல்லல, கர்த்தா பரமாத்மா தான் ஏன்னு கேட்டோம். இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது யாரு? பரமாத்மா தான். ஜெகத்தை சம்ஹாரம் பண்றது யாரு? பரமாத்மா தான். ஜெகத்தை ரட்சிக்கிறது யாரு? பரமாத்மா தான். பரமாத்மா தான் சர்வஜனா இருக்கார் இல்லையா, அவர் தான் சர்வசக்தனா இருக்கார் இல்லையா, அவர் தான் பிராப்தனா இருக்கார் இல்லையா, அவர் தான் பூர்ணனா இருக்கார் இல்லையா, அனைத்தும் பகவான் தானே, அதனால அவர் தான் கர்த்தன். இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் வரும். கர்த்தா ஜீவாத்மா தான், அனைத்தும் அவராக இருக்கிறபடியாலே கடல் ஞானம் செய்தேனும் யானே எண்ணம், கடல் ஞானம் ஆவேனும் யானே எண்ணம், கடல் ஞானம் கொண்டேனும் யானே எண்ணம், கடல் ஞானம் சீண்டேனும் யானே எண்ணம், அகம் ஈ சர்வேஜானாம் பக்தாச்ச பிரபிரேவச்ச கரணகீதையில சொல்றாரு. அப்படி இருக்கச்சே நாங்க அப்ப பகவான் தான் கர்த்தான்னா, ஆனா இவன் ஏன் இப்படி சொல்றான்னா, ஆகவே நான் எதுக்கு சொல்றாரு தெரியுமா? அந்த மாதிரி பகவான் தான் கர்த்தான்னு அவர் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, அவர் என்ன பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன அடிச்சுட்டார். அடிச்ச உடனே ராஜா இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தாரு. தண்டனை கொடுக்க அப்ப என்ன சொன்னா, கர்த்தா நான் இல்ல பகவான், நான் அடிக்கல, கர்த்தா தானே அடிச்சிருப்பார், பகவானை பிடிச்சு போட்டார். நாவே இந்த மாதிரி பண்ணலாமோ, யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டேன், போலீஸ் பிடிச்சுன்னு போயிடுத்து, என்ன எதுக்கு சுவாமி நீங்க பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தா நான் இல்லையே பகவான் சொன்னா இன்னொரு 2 பலான்னு அடிக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப நான் கர்த்தா நானா? ஏன்னா குற்றம் பண்ணினவெல்லாம் பகவான் தான். என்னையே பாவம் என்ன பாவம் தூண்டுபவனாக பகவான் தானே பண்ணா, அப்ப அவர் தான் கர்த்தா அப்படின்னு இத புரிஞ்சுக்காம குழப்பறான் பாருங்க. அதான் ஆஹா, ஜீவாத்மாவுடையதான் கர்த்தத்துவம், பகவான்கிட்ட கிடையாது எந்த காரியம். ஆனா இந்த காரியம் பண்றதற்குண்டான அனுமதி பகவான் கொடுக்கிறார். என்ன பாத்துங்க, இப்ப காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கோம், அவர் அனுமதியின் பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்டுட்டு இருக்கேன், அவர் அனுமதியின் பேர்ல தான் கேட்கிறார். ஒருத்தர் அடிச்சார், அவர் அனுமதியின் பேர்ல தான் அடிச்சார். அப்பனா அவர் தானே சுவாமி கர்த்தா? இல்ல, அவர் அனுமதி எப்படி கொடுக்கிறார்னா உன்னுடைய கர்மத்தின் துவாரா கொடுக்கிறாரு. அவரு இவர் அடிக்கட்டுமே. சில பேர்லாம் பழி வாங்குறா பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பழி வாங்க படம் நிறைய வந்துருத்து. இன்னார் எனக்கு பிடிக்கலன்னா அவர் நேர்மையா இருந்தா கூட அவரை எப்படி பழி வாங்கணும்னு பாக்குறா பாருங்க. அந்த பழி வாங்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது.
பகவான் யாரையும் பழி வாங்குறதுலாம் கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு அவருடைய காரியம் செய்யப்படும். அவர் அவருடைய கர்மாக்கு தகுந்தவள அவர் அந்த காரியத்தை பண்றாரு, இருக்கட்டும். இப்ப இவனை போய் அகர்த்தான்னு சொல்றாமனா சொல்ல முடியாது. அப்ப இவனை அகர்த்தான்னு சொல்லியாச்சுன்னா அதான் அந்நியதா ஞானம். ஏன் இதை சொன்னேன்னா, ஜீவாத்மா கர்த்தா, ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணம் கர்த்தృత్వం. அந்த கர்த்தృత్వం என்கிற குணத்தை வேற இடத்துல ஏத்துறாருனோ பகவான்கிட்ட, இதுக்குதான் அந்நியதா ஞானம்னு பேரு. மேலும் ஜீவாத்மா சேஷன், சேஷன்னா பகவான் சேஷபூதன், சேஷி, இவர் சேஷபூதன். அப்படி இருக்கச்சு அவனை சுதந்திரன் நினைச்சிருந்தா அதுக்கு அந்நியதா ஞானம்னு பேரு. அப்ப ஜீவாத்மா கர்த்தா இல்லைன்னு நினைச்சாலும் அந்நியதா ஞானம், ஜீவாத்மாவை சுதந்திரன் நினைச்சா அந்நியதா ஞானம். விபரீத ஞானம்னா தர்மியை மாத்தி நினைக்கிறது. ஒரு வஸ்துவை பார்த்து வேறு வஸ்துன்னு நினைச்சா அதுக்கு விபரீத ஞானம் பேரு. இது போல கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது. சரி, இது இப்ப இது வரைக்கும் பார்த்துடும். பிரமான்னா அறிவு, ஞானம். அந்த அறிவுக்கு ஞானம் என்ன வேணும்? என்ன வேணும்? உள்ளதை உள்ளபடி அறிதல், விவகாரம் இருக்கணும். விவகாரம் இருந்துட்டோம்னா 3 விதமான ஞானங்கள் தள்ளப்படுகிறது. சம்சயம், சம்சயம் என்னன்னா இதுவா அதுவாரும் குழப்பத்தில் வருது, அந்த குழப்பம் தள்ளப்படுகிறது. அந்நியதா ஞானம் ஒரு தர்மத்தை மாற்றி நினைக்கக்கூடிய குழப்பத்தை தள்ளப்படுகிறது. விபரீத ஞானம் தர்மியே மாற்றி நினைத்தால் அதுவும் தள்ளப்படுகிறது. இது வரைக்கும் பார்த்துட்டோம். அது எதன் மூலமா பார்த்தோம்? கீழ்வானம் வெள்ளெண்டு இருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான், அது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல வேற விஷயம் சொல்றேன். இப்ப லட்சணத்துக்கு 3 தூஷணங்கள் வரலாம். லட்சியம், லட்சணம் அப்படின்னு பார்த்தோமோ, இப்ப லட்சணத்துக்கு 3 தூஷங்கள், அதாவது ஒரு அடையாளம்னாலே 3 தூஷணங்கள் வரும். தூஷணங்கள்னா 3 குற்றங்கள். ஒரு அடையாளம் சொன்னாலே 3 குற்றங்கள் வரும். அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் அப்படின்னு 3. ஒன்னும் பயப்படவாதாங்க, சப்தங்கள் தான் இப்படி இருக்கே தவிர இது இத்தனையும் நம்ம நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்தோமே, அந்நியதா ஞானம், விபரீத ஞானம், சம்சயம் நம்ம பண்ணலையா? ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை மாத்தி மாத்தி நினைச்சிருக்கோம். குணத்தை மாத்தி நினைக்கிறோம். அதே போல அந்த தர்மியே மாத்தி நினைக்கிறோம். நம்மகிட்டயே நிச்சயம் நடக்கிறது. அதே போல நமக்கு இதுவா அதுவான்ற குழப்பமும் நம்மகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது தான் சொல்றாரு. ஆனா அந்த சட்டங்கள் நமக்கு புதுசா இருக்கிறபடியால என்னவோ போட்டுக்க ஒண்ணும் கிடையாது. அதே போல இங்க அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் என்கிற 100 தூஷணம் வருவனார். இது என்னன்னு பார்ப்போம். இது பிரத்யட்சம் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா, பசுமாட்டுக்கு அடையாளம் சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னார். சொன்ன உடனே நீல நிறம் உள்ளது பசுமாடுன்னார். நீல நிறமா பசுமாடு இருக்குமானோ? அதோ அந்த நீல நிறமா இருக்கு பாருங்க, அதான் பசுமாடுன்னாரு. அப்ப நீல நிறம் உள்ளது பசுமாடுன்னு சொல்லியாச்சு. இப்ப அவ்யாப்தி வரும். ஏன் அவ்யாப்தி வரும்னா, பச்சை நிறத்தோடு இருக்கக்கூடிய பசுமாடும் உண்டு, கருப்பு நிறத்தோடு இருக்கக்கூடிய பசுமாடும் உண்டு. அப்ப எல்லா இடத்திலும் பசுமாடு தன்மை இருக்க போகிறது. ஆக நீல நிறம் என்பது பொருந்தாதபடியா இதுக்குதான் அவ்யாப்தின்னு பேரு. அவ்யாப்தின்னு பேரு என்னன்னு பின்னாடி விவரிக்கிறேன். அவ்யாப்தின்னு பேரு. அதுக்கப்புறம் அதிவியாப்தின்னா பசுமாட்டுக்கு உண்டான அடையாளம் சொன்னேன். கொம்பு உள்ளது பசுமாடுன்னு சொன்னேன். கொம்பு உள்ளது பசுமாடுன்னு சொன்ன உடனே மானுக்கும் கொம்புண்டு, அதே போல ஆட்டுக்கும் கொம்புண்டு அப்படின்னு. அதனால இது அதிவியாப்தின்னு பேரு. அப்ப நான் கொம்பு உள்ளதுன்னு சொன்னது எந்த லட்சியத்தில் இருக்கணுமோ அந்த லட்சத்தில் தாண்டி வேறு லட்சத்தில் போயிடுச்சுன்னா அதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. என்ன பாருங்க, அதே ஒரு பசுமாட்டுடைய அடையாளம், அந்த அடையாளத்தை தாண்டி இன்னும் வெவ்வேறு அடையாளங்கள் வந்துடுச்சுன்னா அதுக்கு என்னது? அவ்யாப்தின்னு பேரு. அதிவியாப்தி, அவ்யாப்தி. அப்பன்னா நான் சொன்ன அடையாளம் இன்னொருத்தர் இது அடையாளம் இருந்துச்சுன்னா அதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. இப்ப அவ்யாப்தின்னா என்ன, அதிவியாப்தின்னா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3வது அசம்பவம். நான் சொல்ல போகிற அடையாளம்
எங்கேயும் இல்லை. அசம்பவம் சுவாமி, நான் சொல்லப்போற அடையாளம் எங்கேயும் இல்லை அப்படின்னா அதுக்கு அசம்பவம். இது அப்படின்னா அது நடக்க போவது கிடையாது. அந்த மாதிரி இல்லவே இல்லை, அந்த மாதிரி இல்லவே இல்லை, அது நடக்க போவதும் கிடையாது, அதுக்கு அசம்பவம்னு பேரு. சரி சுவாமி, என்ன எக்ஸாம்பிள்? அதாவது கண்ணால் காணப்படுபவர் ஜீவாத்மா அப்படின்னு சொன்னேன். கண்ணால் காணப்படுபவர் ஜீவாத்மான்னு சொன்னேன். காணப்படுபவரா? நீங்க எந்த லோகத்துல போனாலும் ஜீவாத்மா சுவாமி, இதோ ஜீவாத்மா கையில வச்சுட்டு இருக்கா பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி, இப்படி சொல்ல முடியுமா? எங்க போனாலும் தெரியவே கிடைக்காது. எந்த லோகத்துக்கு போனாலும் ஜீவாத்மாவை கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது நடக்கவே முடியாத ஒரு அடையாளம் இல்லையா? இத சொன்னா இதுக்குதான் அசம்பவம்னு பேரு. அப்ப கண்ணால் பார்க்க முடியாத ஜீவாத்மாவை கண்ணால பார்க்க முடியும் சொல்லியாச்சுன்னா அது அசம்பவம், நடவாத செயல். நடவாத செயலை சொல்லியாச்சுன்னா அசம்பவம். ஆக அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம், இந்த மூணும் தூஷணம், இந்த மூணும் குற்றங்கள். சரி, இந்த தூஷணம் இல்லாத அடையாளம் சொல்லணும், தான் முக்கியம். இந்த தூஷணம் இல்லாத அடையாளம். ஆக பசுமாடு நீல நிறம் சொல்லியாச்சுன்னா வெவ்வேறு பசுமாடு நீல நிறம் வராது, அதுவும் பசுமாடு தான், அந்த நீல நிறம் வராது. அதனால அவ்வியாப்தி ஆகிறது. அதே போல பசுமாடு கொம்பு உள்ளதுன்னு சொல்லியாச்சுன்னா வேறு ஒரு இடத்துல கொம்பு இருக்கு, மானிடத்திலும் கொம்பு இருக்கு, ஆட்டிடத்திலும் கொம்பு இருக்கு இல்லையா? அதனால கொம்பு இருக்கிறபடியாலே அதுக்கு என்னது? அதிவியாப்தின்னு ஆயிடுது. எந்த லட்சத்தை போய் தேடினாலும் சொன்ன அடையாளம் இல்லைன்னா அதற்கு அசம்பவன்னு பேர். எங்க தேடலாம்? ஜீவாத்மா கிடைக்கு பாரு, கண்ணால பார்க்கக்கூடிய ஜீவாத்மா கிடையாது, அசம்பவன்னு பேரு. இப்ப ஜீவனுக்கு லட்சணமான அடையாளம் சொல்லணும்னு சொன்னா இவன் குணத்திரயத்துக்கு வசப்பட்டவன் என்று சொன்னால் உடனே அவ்வியாப்தி வருது. ஒவ்வொரு படிக்கட்டா கொண்டு போறார் பாருங்க. ஜீவனுக்கு அடையாளம் சொல்லு, ஜீவனுக்கு லட்சணமான அடையாளம் ஒண்ணு சொல்லுன்னா குணத்திரயத்துக்கு வசப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அவ்வியாப்தி வருது. குணத்திரயம் என்னது? சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த மூன்று குணத்துக்கு வசப்பட்டவன் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம்னோ சொல்லியாச்சுன்னா அவ்வியாப்தி வருது. ஏன் சுவாமி, இந்த மூன்று குணங்களுக்கு வசப்பட்டவன் கிடையாதா? வசப்பட்டவன் தான், அப்பயும் அவ்வியாப்தி வருது. ஆனா முக்த ஜீவாத்மா இந்த மூன்று குணத்துக்கும் வசப்பட்டவன் கிடையாது. நித்திய ஜீவாத்மா இந்த நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க, பத்த முத்த நித்தியன்னு பார்த்தோமோனோ. பராக்கு ரெண்டா பிரிச்சா நித்திய விபூதி தர்மபூத ஞானம், பிரத்யட்ச ரெண்டா பிரிச்சா ஜீவன் ஈஸ்வரன். அந்த ஜீவனை மூணா பிரிக்கலாம், பத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா. இந்த மூன்று ஜீவாத்மா வர்க்கங்கள் இருக்கு இல்லையா, வகைகள் இருக்கு இல்லையா, மூணு பேரும் ஜீவாத்மா தான், மூணு வகை. ஆனா அந்த மூணு வகையில ரெண்டு வகைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதெல்லாம் மூணும் கலந்து இருக்குமானா கலக்காது. மூணும் கலந்து இருக்குமானா கலக்கவே கலக்காது. குணத்திரய வசியன் கிடையவே கிடையாது. ஏன்னா நித்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்கள் சத்துவகுணத்தோடு மட்டுமே கூடியவர்கள். அதே போல முக்தர்கள் சத்தகுணத்தோடு மட்டுமே கூடியவர்கள். பக்தர்கள் சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, முக்குணத்துக்கு வசப்பட்டவர். அப்ப பத்த ஜீவனுக்கு மட்டும்தான் தகும், நித்திய முக்குறனுக்கு தகாது. அப்ப ஜீவாத்மா முக்குணத்துக்கு வசப்பட்டவன்னு சொல்றேன்னா எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே இந்த பக்த ஜீவாத்மா முக்குணத்துக்கு வசப்பட்டவன், அதையும் சேர்க்கணும். ஜீவாத்மா இயற்கையிலே முக்குணத்துக்கு வசப்பட்டவன் அல்லன். ஆனா இந்த என்ன பாருங்க, பக்த ஜீவாத்மா எடுத்துட்டாச்சுன்னா இந்த சம்சாரத்தில் இருக்கிறவனுக்கு பக்த ஜீவாத்மான்னு பேரு, இங்க இருக்கிறவனுக்கு முக்குணத்துக்கு வசப்பட்டவன். அப்ப இயற்கையாவே முக்குணத்துக்கு ஆத்மா வசப்பட்டிருக்கா? இல்ல, எடுத்துக்கொண்ட சரீரம் இருக்கணும், இந்த சரீரத்தினால அந்த ஜீவாத்மா முக்குணத்துக்கு வசப்பட்டவன் தெரியாது. அதனால் லட்சியம் அங்க பொருந்தல. என்ன பொருந்தல? புத்த ஜீவாத்மாவும் பொருந்தல, நித்திய ஜீவாத்துக்கும் பொருந்தல, லட்சியம் அங்க பொருந்தல. அப்ப அவ்வியாப்தி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதிவியாப்தி. அதிவியாப்தி என்பது ஜீவாத்மா ஞானமுடையவன்,
ஞானமுடையன்னு சொன்னா அப்ப ஞானமுடைய கூடிய இன்னொரு ஆத்மா இருக்கப்படாது. அந்த மாதிரி இன்னொரு ஆத்மா வந்து கொடுத்தோம். இது போல இதுக்கு நீ எங்க பார்த்தோம்? கொம்பு பார்த்தோமோனோ, பசுமாடு கொம்புடையது அப்படின்னு பார்த்தோமோனோ, இல்லையே சுவாமி, அந்த கொம்பு மான்ட்டையும் இருக்கு ஆட்டிலையும் இருக்குன்னு பார்த்தோமோனோ. அதே போல இப்ப அதான் அதிவியாப்தி. இப்ப ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னேன். வேற யாருக்குமே ஞானம் கிடையாதா சொன்னேன்? பரமாத்மாவுக்கு இருக்கு. பரமாத்மா இருக்கு. அப்ப அதிவியாப்தி வந்துடுத்து. இப்ப ஞானமுடையவன் ஜீவாத்மான்னு சொல்லியாச்சுன்னா அதே ஞானமுடையவன் பரமாத்மா இருக்காரனோ, அதிவியாப்தி வந்துட்டு. அதே போல கண்ணால் பார்க்கப்பவன் ஜீவாத்மா சொல்லியாச்சுன்னா அசம்பவம் என்கிற தோஷம் வருதுல. ஏன்னா இவன் பார்க்கப்படுவதே கிடையாது. ஜீவாத்மாவை கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்கப்படுவதே இல்லையா? ஆக இப்படி சொன்ன உடனே 3 தோஷங்களுக்கும் நான் சொன்ன பிரமாணத்தில் வரவில்லை, தோஷமற்று இருக்கு. அப்ப இந்த பிரமாணத்துல இந்த தோஷம் இருக்கான்னா கிடையாது. அப்ப இப்ப என்னென்ன கருத பாருங்க, 6 விதமான குற்றங்கள் கிடையாதுன்றார். இதுக்கு முன்னாடி 3 பார்த்தோம், இப்ப 3 பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 3 என்ன பார்த்தோம்? சம்சயம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம். இந்த 3 தோஷங்கள் வராது. எதனால? உள்ளதை உள்ளபடி நினைத்து பார்த்து அதுக்கு மேல் விவகாரம் வந்துட்டோம்னா அந்த பிரமாயங்கிற புத்திக்கு இந்த குற்றங்கள் வராது. அதே போல இங்க இன்னொரு 3 என்ன? சம்சயம் என்ன, சாரி, இப்ப இங்க 3 என்ன சொல்லுது? அசம்பவம், அவ்யாப்தி, அதிவியாப்தி. இது வராதனர். அதாவது சம்சயம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம். அதுக்கப்புறம் அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பம். இந்த 6 குற்றங்களை இல்லை நாம் சொன்ன பிரமாணத்துக்கு. இப்ப இந்த 6 தோஷங்களை நித்தியம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்க கடைசியில நீங்க வந்துட்டு சுவாமி, இந்த 6 தோஷம் நிச்சயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ன மாத்தி நினைக்கிறது இல்லையா? நினைக்கிறோம். தர்மிய மாத்தி நினைக்கிறியா? நினைக்கிறோம். தர்மத்தை மாத்தி நினைக்கலையா? நினைக்கிறோம். அதே போல இதுவா அதுவான் சந்தேகப்படலையா? சந்தேகப்படுறோம். அதே போல ஒரு வஸ்துவை ஒரு வஸ்துக்குள்ளதான் இருக்கு, இன்னொரு வஸ்துல இல்லைன்னு சொல்றோமோ, சொல்லிட்டு தான் இருக்கும். அதே போல அந்த வஸ்துவின் தன்மை இன்னொரு வஸ்துகளுடைய தன்மையில் இருக்காது, அதே சொல்லிதான் இருக்கும். அதற்கு மேற்கொண்டு இன்னொன்னு என்னது? சம்சயம். அந்த சம்சயம் அசம்பவம். அசம்பவம்ன்றது அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கும். இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்றோமோ அதுவும் பண்ணி. இந்த 6ம் நம்ம நித்தியம் பண்ணிட்டு தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோ, இந்த 6ம் நமக்கு நித்தியம் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கச்சது இதை தாண்டனம்னா என்ன பண்ணணும்? இந்த 6 தாண்டனம் என்ன பண்ணணும்? புத்தி கூர்மையாகணும். இப்ப இந்த 6 தோஷங்கள் வரக்கூடாது. அப்பதான் பிரமாணம் சரியா இருக்கும். அப்ப புத்தி கூர்மையாகணும். பெரிய இந்த 6 நன்னா வந்து தெரியுங்க. பெரிய விஷயங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். இந்த 6 விஷயங்கள் நமக்கு மனசுல நன்னா பட்டுடுத்துன்னு வச்சுக்கோ, குற்றமே இல்லா வந்துட்டு வச்சுக்க. பெரிய ஒருத்தர் 5 மணி நேரம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாருன்னு வச்சுக்கோ, தெரிஞ்சுட்டாருன்னா அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வர அரை மணி நேரத்தை முடிச்சுக்குவார். அரை மணி நேரத்தை முடிச்சுக்குவாரு. அரை மணி நேரத்துக்கு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா அப்ப என்ன ஆகும்? நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அனுபவத்துக்குண்டான நேரம் நிறைய கிடைக்கும். இப்ப ஒருத்தர் வேலைக்கு போயிருக்கார், உத்தியோகத்துக்கு போயிருக்கார். உத்தியோகத்துக்கு போற உடனே அவர் ஏதோ அந்த உத்தியோகத்துல ஏதோ ஒரு அந்த தொழிற்சாலையில ஏதோ ஒண்ணு தப்பாயிடுது. அந்த தப்பை கண்டுபிடிக்கணுமோன்னு. அந்த தப்பை கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தர் என்ன பண்ணார்? அது என்கிட்ட கொடுங்கோ, நான் 2-3 நாள் அந்த என்ன தப்புன்னு சொல்றேன்னு சொல்லியாச்சுன்னா அவளுக்கெல்லாம் ஒழுங்கா சம்பளம் இருக்காது. இன்னொருத்தர் என்ன பண்ணார்? அந்த நான் தப்பை சரி பண்றேன், இவருக்கு 4 பேர் அனுப்புங்கன்னா அவளுக்கும் சம்பளம் இருக்காது. இன்னொருத்தர் என்ன பண்ணார்? அரை மணி நேரத்தை தப்பா சரி பண்ணிட்டாருங்க, அவருக்கு தான் ₹1,00,000 கொடுப்பான். அவருக்கு தான் ₹1,00,000 கொடுப்பான். அதே 4 பேரை வைத்துக் கொண்டு பண்றேன்னா சுமாரான சம்பளம். ஒண்ணுமே 4 நாளா குடும்பம் நான் அப்புறம் பாக்குறேன்னு சொன்னா ஒண்ணுமே கொடுக்காது. அப்ப எதுக்கு சொல்ல வேண்டும்னா, அரை மணி நேரத்துல முடிக்கக்கூடிய காரியத்தை 4 நாள் எடுத்துக்கிறாங்க. அநேகமா நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய அந்த காலத்துல பூர்வாச்சாரர்களுக்கு இவ்வளவு கிரந்தங்கள் எழுதுறதுக்கு எப்படி சுவாமி நேரம் கிடைச்சது? இத்தனைக்கும் இன்னைக்கு இருக்கிற வசதி கிடையாது. ராத்திரி 5 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவளால எழுத முடியாது.
விளக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்ல. ராத்திரி முழுக்க நான் உட்காந்து கூட எழுதலாம். இது ஒண்ணு. அன்னைக்கு நிறைய நிர்பந்தங்கள், ராஜாவால நிர்பந்தங்கள், மதத்தால நிர்பந்தங்கள், சமயத்தால நிர்பந்தங்கள், ஏன் தன்னுடைய நிலையிலே இருக்கக்கூடிய நிறைய நிர்பந்தங்கள். அந்த நிர்பந்தங்கள் பற்றிய ஒவ்வொரு ராஜா அடிக்க வந்துருவான். எத்தனை பேரு அடி வாங்கறதுக்காக தப்பிச்சு ஓடி ஓடி போயிருக்கா. சில வருஷங்கள், சில காலங்கள் திருவரங்கத்தில் இருக்க முடியாத ஒரு நிலை எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்குது, எம்பெருமானாருக்கு. ஏன் கூறத்தாழ்வார் கூட திருவரங்கத்தில் இல்லாத நிலை ஏற்பட்டு திருமாலிருஞ்சோல அழகரெம்பெருமானுடைய சன்னதியிலே சில காலம் இருந்திருக்கான்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கச்சு, இவ்வளவு இருக்கச்சு மற்ற ஸ்தவங்கள் பண்ணாரு, மற்றதெல்லாம் பண்ணிருக்கா, இந்த கைங்கரியா பண்ணிருக்க என்னவான்னா அவளுக்கெல்லாம் இது இந்த 6 கப்பல் வராது. இதை நம்ம நன்னா எத்தனை எவ்வளவு ஞானம் பாருங்க. இன்னமும் அறிவியல் பாடம் தான் ஒழுங்கா இருக்கு. இது மாதிரி ஒழுங்கு எதுவுமே கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுட்டே வச்சுக்க. இன்னைக்கு காலட்சேப அதிகாரிகள், பிரியத்துக்காக சொல்றேன், காலட்சேப அதிகாரிகள், அது ரொம்ப உயர்ந்த காலட்சேப அதிகாரிகளா இருக்கார பாருங்க. அவெல்லாம் இங்கேயும் பண்றா, அங்கேயும் பண்றா, இங்கேயும் பேசுறா, அங்கேயும் பேசுறா. இந்த ஞானம் தர்க்க சாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் நல்லா வாசிப்பான். வாசான்னு வச்சுக்க, இந்த 4 குற்றங்கள்லாம் வராது. வரல என்னன்னா நிறைய சம்பாதி, நிறைய நேரம் கிடைக்கும். நிறைய நேரம் கிடைச்சாலே அவளுக்கு அனுபவம் 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 தான். ஆனா சாமானியா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒண்ணு சில பேர்லாம் தலிகை பண்றதுனாலே உள்ள போனா வெளில வந்துருவாங்க. ஆனா இப்பதானே சுவாமி தனி ரூமுக்கு போனேன்னா ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துல வெளில வந்துருவா. எத்தனை கரியமது, கூட்டமது, திருக்கண்ணமது, வடை எல்லாமே பண்ணியிருப்பான். சில பேரு இப்பதான் உள்ள போயிருக்கா சுவாமி, எப்ப 5 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணிருக்கேன், ஒரு கறியை வந்து சாத்தம் வந்து அப்புறம் குழம்பு சாதம் பண்ணிருக்கேன் அப்படின்னுவான். என்ன சுவாமின்னா நிலை இல்லை, அந்த நிலை இல்லையா. அதனாலதான் தெரிவிக்கிறேன். இது சொல்லுங்க. அதனால அந்த மாதிரி இருந்தா வாழ்க்கையே சுலபமா போயிடும். இப்ப இதுக்காக சொல்ல வந்தேன்னா, புத்தி கூர்மைகள்லாம் 10 வயசுல இருந்தே சாஸ்திரம் வாசிக்கணும். நமக்கு இன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு வரான்னு சொன்னாலே எபோவ் 60 இல்ல எபோவ் 40. யாராவது இளைஞர்களா இருக்காளான சுவாமினா, சொல்றவாள இளைஞன் கிடையாது, கேட்கிறவாள இளைஞன் கிடையாது. என்ன சுவாமின்னா, சிறு வயசுல ஒரு அபியாசம் பண்ண டக்குன்னு பிடிச்சிடும். குழந்தைகளை ஏதாவது சொல்லி கொடுத்தோம்னா சட்டுன்னு அது புத்தியில ஏறிடும். 40 வந்துட்டோல என்ன ஆகுதுன்னா, ஏதோ சொல்லிட்டு கலப்புற 40 வந்தா நாய் குணம்னு சொல்லிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வார்த்தைக்காக அவ பேசிட்டு இருக்கா, அந்த மாதிரி கிடையாது. ஆனா 40 வந்துட்டுனா மறதி வந்துடுறது. சிறு வயசுல ஏறுற மாதிரி ஏறாது இல்லையா. இதுக்கு சொல்றேன். அப்ப சிறுவை 20 வயசுக்குள்ள எல்லாம் ஏற்படுத்தோம்னா 20 வயசுக்குள்ள எல்லாமே. அதனால்தான் ஒவ்வொரு குழந்தையும் 20 வயசுக்குள்ள இந்த சக்க சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் வாசிச்சுட்டா வச்சுக்கேன், வாழ்க்கையே சுலபமா போயிடும், ரொம்ப சுலபமா போயிடும். அவருக்கு நிறைய நேரம் கிட்டும். இதனால்தான் தர்க்க சாஸ்திரமாகட்டும், மீமாம்ச சாஸ்திரமாகட்டும், நியாய சாஸ்திரம்லாம் வாசிக்கணும். சாமானிய சாஸ்திரத்தை வாசிக்காம பகவதி விஷயம், அதாவது திருவாய்மொழி இப்ப நம்ம பார்க்க போறோம். திருவாய்மொழி போனாலே கொஞ்சம் புரியறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். புரியறது கொஞ்சம் சிரமமா தான். 2வது அப்படி புரிஞ்சுட்டாலும் அது மனசுல நிற்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப மெனக்கடணும். ரொம்ப மெனக்கட்டா நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிற்கிறாங்க இல்லையா. அப்ப தர்க்கசாஸ்திரம் ஆட்சிவாதான் கேட்கணும்னு நீங்க சொல்லல சுவாமி. அப்படியா நீங்க சொல்லல அப்படின்னு ஒருத்தர் வர போறது இல்லைன்னு அர்த்தம். இதுனா தாராளமா கேட்கணும், கொஞ்சம் நன்னா மெனக்கடணும். சிறு வயசுல கொஞ்சம் படிச்சிருந்தோம் வச்சுக்க, இப்ப கூட ஒண்ணும் சிரமமே இல்லை. தர்க்கசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், சாமானிய சாஸ்திரம் நல்லா வாசிட்டு வச்சுக்கேன். இந்த ஸ்ரீவச்சன பூஷம் ஆகட்டும், அதே போல இருக்கக்கூடிய ஆச்சார தேயமாகட்டும், அதே போல ஸ்ரீபாஷ்யமாகட்டும், இது யதீந்திரமத தீபிகா இதாகட்டும் நல்லா கேட்கலாம், ஒன்றும் சிரமமே இருக்காது. என்ன யாக பிரமா, பிரமா என்பது கொஞ்சம் வெளியில போயிட்டு, பிரமா என்பது உள்ளதை உள்ளபடி அறிந்து விவகரிப்பதற்கு தேவையான ஞானம். இதுதான் பிரமா. எங்க போறோம், எந்த ட்ராக்ல போறோமோ அதுல வந்துடணும். இதுதான் பிரமா. ஆக எனக்கு ஞானம் வேணும், சட்டுன்னு வேணும். நல்லா பாருங்க, சிலதெல்லாம் எனக்கு ஞானம் வேணும் சுவாமி, ஆனா சட்டுன்னு வேணும். அந்த சட்டுன்னு வந்துடுத்துன்னு குழம்பாம இருக்கணும், குழப்பமே இருக்கக்கூடாது. வேணும் இல்லையா. நல்ல ஞானமா இருக்கும், அது எதுன்னு
காலதாமதம் இன்றி நிச்சயமா பிரமாவை சாதித்து கொடுக்குமோ அதுதான் சாதக தமம். சாதக தரம், சாதக தமம், சாதக தமம் இருக்கிறா இல்லையா? அப்படின்னா காலதாமதம் ஏற்படாம பிரமாங்கிற ஞானம் வரணும். இன்னைக்குமே ஒரு விஷயத்த சொல்றோம்னாலே அந்த விஷயத்த சட்டுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சது மட்டும் இல்லாம அதுக்குண்டான பிரமாணம் மனசுல நன்னா ஏற்படணும். அதுக்கு என்னன்னா சாதக தமம். அப்படின்னா அந்த சாதகம் நன்னா இருக்கணும். காலதாமதம் இருக்கப்படாது. காலதாமதம் சுவாமி 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டோமா 5 நிமிஷம் முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தாராளம் படிக்கலாம். காலதாமதம் ஏற்றாம அந்த பிரமாங்கிற ஞானம் வரும். காலம் கலந்து போயிட்டு வச்சுக்க. என்னைக்குமே சில விஷயங்கள்லாம் காலட்சேப அதிகாரிகள் அந்த காலத்துல இந்த விஷயத்தை இன்னைக்குள்ள முடிச்சாகணும்னு வச்சுட்டு இருப்பா, முடிச்சிருவா. இன்னைக்கு அடியன்ட்டு அந்த மாதிரி ஒரு சன்னிவேஷம் அடியன்ட்டு இல்லை. இல்லைன்னா அந்த அளவுக்கு அடியன் கத்துக்கலன்னு சொல்லலாம். எதுக்கு சொல்ல, அது முடிச்சாதான் அடுத்த நாள் காலட்சேபம் ஆகும்போது வேற விஷயத்த எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த விஷயத்தை இன்னைக்கு பாதையில வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் எடுத்துட்டு வச்சுக்கேன். அடுத்த நாள் எடுத்தா கூட நேற்றுக்கு விட்ட இடத்துல இருந்து வரணுமான உடனே வர முடியாது. விட்ட இடத்துக்கு போகிறனால ஒரு 15 நிமிஷம் ஆகும். அப்ப அந்த 15 காலதாமதம் ஆயிட்டணும். அந்த மாதிரி காலதாமதம் இல்லாம உடனே வரணுமோன்னு காலதாமதம் வந்துட்டாலே லோகத்துல நிறைய மாறுதல்கள் வந்துடும். லோகத்துல நிறைய மாறுதல்கள் வந்துடும். சுபஸ்ய சீக்கிரம்ன்ற அது சில இடத்துல என்ன பண்ணுவான், நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிடணும். இல்ல நிச்சயதார்த்தமா பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன சுவாமி இது இவாளுக்கு பேசி முடிச்சாச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, காலம் போனாலே ஏதாவது மாறுதல் வந்துடும் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப அந்த உலகத்துல மாறுதல் ஏன்னா ஆள் முதல்ல மாறுதல் வரணும், ஆள் இருக்கணுமே. இன்னைக்கு நீதிமன்றத்துல எத்தனை வாதங்கள் இருக்கு? ஒவ்வொரு வாதங்கள் 16 வருஷம் 20 வருஷம் போறது. வாதம் யார் போட்டாரோ அவரே இருக்கிறது இல்லை. அப்ப நிறைய மாறுதல் வந்துடுறதுனும் அந்த மாதிரி. அப்ப 2வது ஆள் இருக்கணும், புஸ்தகம் இருக்கணும், உலகமே மாறாம இருக்கணுமோனோ. அப்படி ஆயிடுச்சு வச்சுக்க அந்த ஞானத்துக்கு குறை வந்துடும். அதனால சுபஸ்ய சீக்கிரம் சொல்றால அந்த ஞானத்துக்கு. அதனால சடக்கன ஆகணும். அப்படிப்பட்ட பிரமாவை ஏற்படுத்துவதுதான் பிரமாணம். பிரமாணம்னு என்னது? சடக்கன ஆகணும், உடனே ஆகணும். உடனே ஆகிறது முதல்ல நல்ல விதமாகணும், புத்தி கூர்மையோடு ஆகணும், உள்ளதை உள்ளபடி ஆகணும், விவகாரம் இருக்கணும். அதுதான் பிரமாணம். அப்ப இதுதான் பிரமாணம்னு சொல்லியாச்சு. இப்ப இது ஒரு விதமா கொண்டு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே இப்ப பௌத்தன் என்ன சொல்றான்னு பாக்குறோம். பௌத்தன் சொல்றது என்னன்னா, வேறு பிரமாணத்தால் அறியப்படாத விஷயத்தை அறிவிப்பது பிரமாணம்னு எடுத்துட்டான். அவன் நாம சொன்னதை எடுத்துக்கல. என்ன நாம என்ன சொன்னோம்? உள்ளதை உள்ளபடி அறிதல், விவகாரம் இருக்கணும் சொன்னோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த 6 விதமான குற்றங்கள் வராது. அது மட்டும் இல்ல, சீக்கிரமா வந்துடும். உனக்கு நிலைச்சு நிற்கும். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். இதெல்லாம் நிற்கணும்னு சொன்னமோனோ அவன் அதை சொல்லல. வேறு பிரமாணத்தால் அறியப்படாத விஷயத்தை அறிவிப்பதுதான் பிரமாணம் அப்படின்னா. வேறு பிரமாணத்தால் அறியப்படாத விஷயத்தை அறிவிப்பதுதான் பிரமாணம். நாமும் இதே விஷயத்த சொல்றோம். நாம எதுக்காக சொல்றோம் தெரியுமா? இந்த விஷயத்தை எங்க சொல்றோம்னா சப்த பிரமாணத்துக்கு இதை சொல்றோம். ஆனா அவன் பிரமாணத்துக்கு இதை சொல்லிட்டு இருக்கான். வேறு பிரமாணத்தால் அறியப்படாத விஷயத்தை அறிவிப்பது பிரமாணம். அதாவது வேறு பிரமாணத்தால் தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை எது தெரிஞ்சு கொடுக்கிறதோ அது பிரமாணம். இது தப்பு. வேறு பிரமாணத்தை தெரிஞ்சுக்கொள்ளன்னு வச்சுக்கே. இப்ப வேறு எந்த பிரமாணத்திலும் ஆத்மாவை தெரிஞ்சுட்டேன், ஆத்மாவுடைய தன்மை தெரியும். ஆத்மாவை பார்த்திருக்கேன, பார்க்கல ஏனும் இதானே பார்த்தோம். ஆத்மா பார்க்க முடியாதுன்னு அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அசம்பவன் பேர் இல்லையா? அப்படி இருக்க செய்து அப்ப அந்த பிரமாணத்தை தெரியலையனோ. அப்ப தெரியாத ஒன்றை தெரிஞ்சு கொள்ளும்படி இது கொடுக்கிறதோ அது பிரமாணம். அதான் தெரியவே போறது இல்லையே. இது தவறு. இருப்பினும் இதே விஷயத்த நாம் சப்த பிரமாணத்தை சொல்லும் போது சொல்றோம். அதாவது மற்ற பிரமாணங்களால் அறிவிக்கப்படாததால் அபூர்வ அர்த்தமாய் சத்திய அர்த்தமாய்
இருப்பதை வேதம் சொல்லும் என்று மேல அடையாளம் சொல்ல போறோம். இனிமே மேல சப்த பிரமாணம் வரப்போறதும் அப்ப இந்த அடையாளம் சொல்ல போறோம். என்ன அடையாளம்? மத்த பிரமாணத்தால் அறிவிக்கப்படாததாய் அபூர்வ அர்த்தமாய் சத்திய அர்த்தமாய் இருப்பதை வேதம் சொல்லும். இது மேல நம்ம சொல்ல போறோம். சரி, பிரத்யட்ச பிரமாணத்தை ஒன்னு சொல்லியிருந்தா அதற்கு சப்த பிரமாணம் தேவையில்லை. எக்ஸலண்டான ஒரு ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட்னா, இப்ப சப்த பிரமாணம் ஒன்று தெரிஞ்சுடுத்து, சப்த பிரமாணம் ஒன்று தெரிஞ்சுடுத்து சொன்ன உடனே அதுக்கு இதாவது நல்லா பார்த்துக்கோ. அதாவது பிரத்யட்ச பிரமாணம் ஒன்று தெரிஞ்சுடுத்து. இப்ப பிரத்யட்சமா ஒரு ஒரு சுவாமியை சேவிக்கிறேன். சுவாமி பிரத்யட்சமா சேவிச்சிட்டேன். அது சப்த பிரமாணம் சொல்லுமானா சொல்லாது. அப்ப பிரத்யட்ச பிரமாணம் ஒண்ணு சொல்லிட்டேன்னா அந்த அந்த விஷயத்தை சப்த பிரமாணம் சொல்ல தேவையில்லை. அதே போல அனுமான பிரமாணத்தால் ஒண்ணு தெரிந்து கொண்டால் அதையும் சப்த பிரமாணம் சொல்ல தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரத்யட்சமா எது சொல்லித்தோ அத சப்த பிரமாணம் சொல்லாது. அனுமானத்தால் எது சொல்லித்தோ அது சப்த பிரமாணம் சொல்லாது, தேவையில்லை. ஆனா பிரத்யட்சத்தையோ அனுமானத்தையோ எது தெரிந்து கொள்ள முடியாதோ, எக்ஸலண்டா எடுத்திருக்கா பாருங்க. இது இப்பயே சொல்லிட்டு இருக்க. ஆனா இது சப்த பிரமாணத்தை வரப்போறது. ஏன் இப்ப இதை எடுத்தன்னா, பௌத்தன் என்ன சொன்னா, எந்த பிரமாணத்தால் அறியப்பட முடியாதோ அதை வேறு பிரமாணத்தால் அறிந்து கொண்டால் அது பிரமாணம் சொன்னாலும் அது தப்பு. ஆனா அந்த விஷயத்தை நம்ம சப்த பிரமாணத்தை எடுத்திருக்கோம். எப்படி எடுத்திருக்கோம்? எப்படி இருக்கும்? பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ தெரிந்து கொள்ள முடியாதோ அதைத்தான் வேதம் பிரமாணம் என்று சொல்லும். பிரத்யட்சத்தால் தெரிஞ்சுக்க முடியுமா? ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி, அதுவும் முடியாது. அனுமானம் பண்ணணும்னாலே அதுக்கு பிரத்யட்சம் இருக்கணும். முன்னாடி பிரத்யட்சம் இருந்தா அனுமானம் இருக்கணும். அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபூர்வ அர்த்த சாதனம் என்கிறார். சப்த பிரமாணத்துக்கு அபூர்வ அர்த்த சாதனம். புது அர்த்தத்தை தான் வேதம் சொல்லுமே தவிர தெரிஞ்சதை வேதம் சொல்லாது. புது அர்த்தத்தை தான் வேலை சொல்லும், தெரிஞ்சதை வேதம் சொல்லாது. புரியத்துக்காக ஒரு அர்த்தம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வேதம் நித்தியம் குழி அப்படின்னு சொல்லாது. வேதம் வேலைக்கு சாப்பிடு சொல்லாது. என்ன சுவாமி இதெல்லாம் சொல்லுவான்னு சொல்லணும், சொல்ல அவசியம் சொல்லாது. ஆனா குழி சாப்பிட்டு சொல்லும். இப்ப என்ன சுவாமி சொல்லாதுன்னு சொன்னீருன்னா என்ன சொல்லுனா, குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லும். புரியுறத? குழின்னு தனியா சொல்லாது, சாப்பிடுன்னு தனியா சொல்லாது. சாப்பிடுன்னு தனியா சொல்றதுக்கு முன்னாடி 4 வேளை 5 வேளை சாப்பிட்டு இருக்கோம். சுவாமி வேதம் சொல்லிட்டு சுவாமி நான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுவோம். குழி ஏன் சுவாமி சொல்லணும்னா, இவனுக்கு வேர்வை வந்துட்டு இவனுக்கு நாத்தம் அடிச்சுதான் சாப்பிட குளிக்க போறான். நித்தியம் குளிக்கிறேன்னா விட இவனுக்கு வேர்வை வந்துட்டு, வேர்வையால நாத்த உடம்பெல்லாம் நாடுறது, அதனாலே குளிச்சிருவான். ஆனா எங்க தெரியுமா தப்பு பண்ணுவான்? குளிக்காம உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும். அதைத்தான் வேதம் சொல்லும், குளிச்சுட்டு சாப்பிட்டு. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. கேள்விப்பட்டிருக்குமானோ? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாடப்புத்தகத்துல தான் கிடையாது. யாரோ நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் தடி எடுத்துன்னு வந்துட்டாருன்னா அவரை கொண்டு வந்து இங்க குளிஞ்சு வச்சிடுறான். எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுங்கிறது ஸ்நாத்மா புஞ்சீத, குளித்து குடின்னு சொல்லுமானோ? அப்ப குளித்து விட்டுதான் சாப்பிடணும்னு சொன்னோம். அதத்தான் எனக்கு தெரியாத விஷயம் அது. நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு சில பேர் இருக்கா சாப்பிட்டுட்டு குளிப்பா அப்படின்னு ஒரு மதமே இருக்கு. அப்படின்னு ஒரு மதமே இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் குளிப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவன் குளிப்பா. சிலது இருக்கட்டும், எது ஒண்ணு இருக்கட்டும், அங்க போக வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப தெரியாத விஷயம் என்னன்னா ஸ்நாத்மா புஞ்சீத. அப்ப தெரியாத விஷயத்தான் வேதம் சொல்லும். கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிப்பது எனக்கு தெரியுமே சுவாமி, அதை சொல்லாது. கோயில் பேசினா, ஆனால் ஜகத்தை படைத்தது பிரம்மம்னு தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அதை சொல்லும். ஜகத்காரண வஸ்து பிரம்மம், அதை சொல்லும். இதை மட்டும்தான் வேதம் சொல்ல வருமே தவிர ஜகத்தை பிரம்மம் படைத்தார் என்று அப்ப பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ தெரிந்து கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. அப்ப பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ தெரிந்து கொள்ளாத
ஒரு விஷயத்தை சப்த பிரமாணம் சொல்லும். அப்ப அதை எதனால தெரிஞ்சுக்கிறோம்? சப்தத்தால், அந்த வேதத்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆக வேதம் என்பது மற்ற பிரமாணத்தால் அறிவிக்கப்படாததை அறிவிப்பதுதான் சப்தம். சப்த பிரமாணம் என்னது? மற்ற பிரமாணத்தால் அறிவிக்கப்படாததை அறிவிப்புதான் சப்தம். ஆனா பௌத்தம் சொல்றது என்னதுமா? பிரமாணம் என்றாலே வேறு ஒரு பிரமாணத்தால் அறிவிக்கப்படாதது அறிவிப்பது பிரமாணம். அப்படியே அப்பட்டமான ஒரு நிலை பௌத்தம் சொல்றது. வேறு ஒரு பிரமாணத்தாலே அறிவிக்கப்படாததை அறிவிப்பது பிரமாணம். அது எதுன்னு கேட்ட தெரியாது, இருக்கட்டும் அப்படின்னு தெரியுறா இல்லையா? ஆக அது பொருந்தும்னா பொருந்தாது. ஏன்னா இந்த மூணை தவிர மற்ற எதுவும் பிரமாணம் கிடையாது. எந்த மூணு? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம். இந்த மூணு தான் இருக்கிறது. மூணு தான். மற்றொரு பிரமாணம் என்று சொன்னாலே வேறு பிரமாணத்தை ஒத்துக்கொள்ளணும் அல்லவா? அது அவர்கள் மதத்தில் ஒத்து வராது. ஆக பிரத்யக்ஷ பிரமாணம் என்பது நேரே உள்ளதை உள்ளபடி அறிவிப்பதற்கு காரணமாய் இருக்கும் பிரமாணம் பிரத்யக்ஷம். நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளதை உள்ளபடி அறிவிப்பதற்கு காரணமாயிருக்கும் பிரமாணம் பிரத்யக்ஷம். உள்ளபடி தெரிஞ்சு கொள்ளணும் சுவாமி, நேரையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொருத்தர் சொன்னார் என்பதற்காக ஒப்புக்கொண்டால் அது பிரத்யக்ஷ பிரமாணம் ஆகாது. கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்குங்க. பிரத்யக்ஷ பிரமாணம்னா இந்த சப்த பிரமாணம் அது ஒத்துக்கும். பிரத்யக்ஷ பிரமாணம்னா இன்னொருத்தர் சொன்னார் சுவாமி, அது பிரத்யக்ஷ பிரமாணம் கிடையாது, அது ஒத்துக்காது. அதே போல நானே கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சது, அது பிரத்யக்ஷ பிரமாணம்னா கிடையாது. உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறோமோ, நான் பிரமித்தேனே, கயத்தை பார்த்து பாம்புன்னு சொல்லிட்டேனோ பிரமித்தபடியா, அதுவும் கிடையாது. அப்ப நேரே தெரிஞ்சு கொள்ளணும், உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டு அடையாளம் இருக்கு. அந்த ரெண்டும் இருந்து என்னென்ன அடையாளம்? உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சு கொள்ளணும், விவகாரம் இருக்கணும். இந்த ரெண்டு அடையாளம் இருந்தால்தான் பிரத்யக்ஷ பிரமாணம் ஆச்சு. சரி, அப்ப பிரமா என்றால் உள்ளதை உள்ளபடி அர்த்தம். சரி, இவ்வளவு தூரம் ஞானத்தில் இருக்குமா என்றால் இதெல்லாம் 15 வயசு இதை படித்தா நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா சுவாமினா? ஞாபகம் இருக்கும். 15 வயசுல படிச்சுட்டோம்னா ஞாபகம். இன்னைக்கு இந்த காலட்சேபத்துக்கு வரணும் யார் சொல்றாளோ அடையனை விட்டுடுங்க. அடையனுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவு தெரியாது. யார் சொல்றாளோ அவெல்லாம் சிறு வயசுல படிச்சிருந்ததா சொல்லவே முடியும். இது சொன்ன அப்ப 15 வயசுல இதை படிச்சதுனா ஞாபகத்துக்கா வரும். ஆனால் காலம் கணிஞ்சு படிச்சா படிக்கலாம். அப்புறம் நீங்க எங்களெல்லாம் படிக்க வேணாம் சொல்லல, ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, தப்பு இல்லை. ஆனா பெருமாள் எப்போதும் காத்து கொடுக்குறான், அது ஒண்ணும் இல்லை. ஆனா சாமான்யமாக நல்லா பாத்துக்கோ, சாமானிய அரசாங்கத்திலேயே 30 வயசு ஆயிடுத்து வச்சுக்க, வேலை இல்லைன்னு. 30 ஆயிரத்தா சுவாமி, அப்படி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கிடையாது இல்லையா? 60 ஆயிட்டா என்ன, போயிட்டு வாங்க. இன்னைக்கு அர்ச்சகர் கூட ஓய்வூதியம் வந்துடுச்சு. அர்ச்சகர் கூட அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவரால் உடம்பு உபாதை, அவருடைய சரீரம் உபாதை ஆயிடுச்சுன்னா, சுவாமி என்னால இனிமே பண்ண முடியல, சரீரம் எனக்கு பர்மிட் பண்ணல, அதனால வேற அர்ச்சகரை போட்டுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. 60 ஆயிடுச்சா நீங்க வந்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதே போல நமக்கு சிறு வயசுல இது வந்துடுச்சுன்னா நல்லா இருக்கும், இருக்கட்டும். அப்ப தெரிவிக்கிற இல்லையா? ஆஹா, இதனால விட்டுல அர்த்தம். அப்ப வேதத்தின் அடிப்படை எதுனா புரியலன்னா அவருக்குன்னா அடிப்படை வயது இல்லாமல் பண்ணுவது, வயதோடு பண்ணியிருந்தா பெருமாள் எழுதி இருக்கணும். என்ன பாருங்க, எப்ப வேணா படிக்கலாம். நாம இந்த நேரத்துல அதை படிக்கணும், இந்த நேரத்துல படிக்க கூடாதெல்லாம் கிடையாது. எப்ப வேணா படிக்கலாம், எப்ப வேணா. எதுக்காக இப்ப இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, சிறு வயசுல படித்தா அண்ணா வரணும் சொல்லிட்டு சுவாமி நாங்க இருக்கிறவெல்லாம் 50, 40, 60, 70 இப்படின்னு இருக்கோம், அப்ப எங்களை படிக்க வேணாம்னு சொல்றேன்னா நீங்க சொல்லல, தாராளமா படிக்கலாம். சிறு வயசுல படிச்சா இன்னும் சீக்கிரமா வந்துடும், வேற எதுவும் கிடையாது, இருக்கட்டும். அப்படி தெரியாது இல்லையா? அப்படி சொல்லல. ஆகா, ஆனா இதுதான். ஏன்னா அரசாங்கத்தோட வச்சு பார்க்க கூடாது. அரசாங்கத்தை 5 வருஷத்தோட முடிஞ்சிடும். ஒருத்தர் யாரோ போய் உட்காந்துட்டு நாக்காரில் உட்காந்தோம்னா 5 வருஷம் தான், அதுல அவருக்கு பயமா இருக்கு. ஆனா பெருமாளுக்கு எல்லா காலமும் வருதான், எல்லா நிலையிலும் வருதான். அதனால அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, காத்திருக்காரு. நான் இந்த அரசாங்கம் இருக்கச்ச நம்ம போகலாம், அடுத்த அரசாங்கம் வந்து நம்மள போக முடியாது நினைக்க வேண்டாம். ஆனா பெருமாள் எப்பவுமே ஒரே அரசாங்கம் தான்.
அந்த காத்துட்டு இருக்கார் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் காத்திருப்பாங்க. சரி சார் காத்துட்டு இருக்காரு, ஒருவேளை என்னை தவிர அவருக்கு வேற யாரும் ஆள் கிடையாது போட்டுருக்கு, கையால ஆகாதவர்னா அப்படிலாம் தப்பா கிடையாது. சப்தத்தில் நேரே பிரத்யட்சம்ன்றது கிடையாது தானே பாருங்க. அதனால அனுமானத்தில் இதே பிரத்யட்சம் கிடையாது. பிரத்யட்சத்துல மட்டும்தான் நேரே என்பது உண்மை. சரி, ரைட். இது வரைக்கும் என்ன புரிஞ்சுட்டோம்? பிரத்யட்சம் உண்டு, அந்த பிரத்யட்சத்தை உள்ளதை உள்ளபடி அறிந்து விவகாரம் ஏற்படணும், அது பிரமா என்கிறது குறிக்கும் பார்த்திருக்கோம். என்னன்றது நாளை தினம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதே பிரத்யட்சத்துல என்னன்றது பார்ப்போம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் திருவிழியேசனும் ஆச்சாரியன் திருவிழியேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். சுவாமி பாக்கியம். அடியன் சுவாமி, இப்ப அனுமானத்துல பிரத்யக்ஷம் தெரியாது அப்படின்றோம். பிரத்யக்ஷம் இருந்தாதான் அனுமானம் பண்ண முடியும். பிரத்யக்ஷமே அனுமானம் பண்ண முடியாது. அதல்ல அனுமானத்துல பிரத்யட்சம் இல்லைன்னு நான் நினைச்சேன். இல்ல நெருப்புன்னா புகை தெரியுதே, பிரத்யட்சமா தெரியுதே, அனுமானிக்கிறோம்ல நெருப்பு தான் இருக்கும் அப்படின்னுட்டு, அதனால கேக்குறேன். அப்ப ரெண்டு சொல்றது கேளுங்க. இது சொல்றது பிரத்யட்சமா நான் நெருப்பை பார்த்து இருந்தாதான் என்ன அனுமானிக்க முடியும். நான் தலிக ரூமுக்கு போயிட்டு கட்டடி போயிட்டு அங்க கொபை வந்துடுது, அங்க தலிக ரூம் ஓ நெருப்பு எரியுது அதனால புகை வருதுன்னு அங்க பிரத்யட்சமா பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மலையில எங்கேயோ புகை வந்துட்டு இருக்கு, மலையில புகை நெருப்பு என் கண்ணுல தெரியல. நான் என்ன சொன்னேன்? புகை வந்துட்டு இருக்கு அதனால நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றேன். அந்த அனுமானம் எப்படின்னா பிரத்யட்சமா அந்த நெருப்பை பார்த்திருந்தாதான் அனுமானம் பண்ண முடியும். அப்ப அந்த பிரத்யட்சமும் அந்த அனுமானமும் பிரத்யட்சத்தை சார்ந்துதான் இருக்கு. மேல வரப்படுது. பிரத்யட்சம் நான் நெருப்பையே பார்க்கலன்னு வச்சுக்கோ, நான் என்னமா சொல்ல முடியும்? அனுமானத்துல பிரத்யட்சம் வருதுன்னு டவுட் வந்துருச்சு. பிரத்யட்சம் வரல, அனுமானம் சொல்லணும்னாலும் பிரத்யட்சம் இருந்தாதான் அனுமானம் சொல்ல முடியும். அனுமானம் பண்ண முடியும். நான் பிரத்யட்சத்தை பார்த்திருக்கணும், அப்பதான் அனுமானம் சொல்ல முடியும். இல்லைன்னா அனுமானம் சொல்ல முடியாது. புரியுறதா? புரியுது. அடியன் அந்த புக்கும் வாங்கியிருக்கேன், அதனால நீங்க சொன்ன அந்த வேர்டு அதெல்லாம் பார்த்ததுனால நல்லா புரியுது. அந்த இது இருந்ததுனால அதெல்லாம் பார்த்தேன், எல்லாம் அதுல இருந்ததுனால அந்த வேர்டெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுவாமி. உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டா டைம் சேவ் ஆகும். அப்படியே டக்குன்னு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தெரிஞ்சுக்க வேண்டியது அரை மணி நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்ல சுவாமி. இப்ப சாமானிய சுவாசனம் அவ்வளவு முக்கியமா சுவாமி அது. அப்ப நம்ம எல்லாம் அதெல்லாம் அடியெல்லாம் அப்ப கத்துக்காம நம்ம நிறைய எழுந்துட்டு இருக்கோம். ஏன் எழுந்துட்டு இருக்கோம்னா வெளிநாட்டு மோகம் வந்துட்டு சுவாமி, அந்த படிப்புக்கு பிராதானியம் கொடுத்து இந்த படிப்பை எழுந்துட்டோம். இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு வெளியில போய் அடிய சொன்னா என்னைய அரெஸ்ட் பண்ண வந்துருவா, நீ ஏதோ மக்களை குழப்பத்துக்காக இருந்துட்டு இருக்கன்னு சொல்லிடுவா. ஆனா உண்மை இதுதான். இந்த மாதிரி நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோ, எத்தை எடுத்திருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு பூர்த்தியா நமக்கு அது அப்படியே மனதில் அப்படியே நின்றுடுத்துன்னு வச்சுக்கேன். நிறைய டைம் சேவ் ஆகும். நிறைய ஒண்ணு வேண்டாம். நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப தலிகை பண்றோம், சில பேர் தலிகை பண்றதுக்குண்டான சாமர்த்தியம் என்ன தெரியுமா? 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நிறைய அட்டகாசமான தலிகை பண்ணிடுவா. எது முன்னாடி எது பின்னாடி, எது எப்படி பண்ணணும், எது எப்படி நிலைக்கணும், எந்தெந்த கரிகாவை எந்தெந்த தலிகை முன்னாடி பண்ணணும், என்னடி இதை முதல்ல ஏத்தணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. அந்த தெரிஞ்சு வச்சிருந்தா அவ 1.5 மணி நேரத்துக்கு முடிச்சுவா. அது தெரியாதவ என்ன பண்ணுவான்னா 6 மணி நேரம் ஆகும். அவன் இவ்வளவு தலிகை பண்றது 6 மணி நேரம் ஆகாதான் கேட்பா. அப்புறம் 1.5 மணி நேரம் முடிச்சு கொடுத்துருவார். இப்ப நான் அந்த 6 மணி நேரம் தலிகை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டியது 6 மணி நேரம். காலட்சேபம் அதே மாதிரிதான். எத்தீந்திர மத தேவிகா மொத்தமா எடுத்துட்டா 15-20 காலட்சேபத்துல முடிச்சுடலாம். ஆனா இந்த சப்த பிரமாணமே, இந்த பிரமாணமே 15 காலட்சேபம் போயிடும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்க்க போறோம். என்ன காரணம்னா நமக்கு
சொல்றவாளுக்கு அந்த ஞானம் இல்லை, கேட்கறவனும் ஓரளவுக்கு சுமாரதான் கேட்டுட்டு இருக்கா. அதுதான் இங்க நடக்குது. புரியுது? சாமானிய சாஸ்திரம் எல்லாம் தெரியாம இப்ப நம்ம வந்துட்டோம். அது நமக்கு அந்த சூழ்நிலை அது மாதிரி அமையல. அப்ப வந்து நம்ம இப்ப தப்பா படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம தப்பா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது சமாசயனத்தை போல கிடையாது. சமாசனம் பண்ணிட்டுதான் ரகசிய கிரந்தங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி நிர்பந்தம் இது கிடையாது. சாமானிய கிரந்தத்தையும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா சுலபமா புரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கலன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கும். அதுதான் சொல்ல வரேன். அதுக்குண்டான நேரத்தை அது எடுத்துக்கும். கொஞ்சம் மெனக்கடணும், அதுலயே ஞாபகம் இருக்கணும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். எடுத்துட்டபடியால என்ன அந்த நேரத்தை குறைக்கலாம். சாமானிய சாஸ்திரம் படிச்சிருந்தா இப்ப ஒண்ணுமில்ல. அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம், அது விபரீத ஞானம், அந்யதா ஞானம், சம்சயம், இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு இதை நான் விவரிச்சணும். இப்ப இந்த சாமானிய சாஸ்திரம் படிச்சிருந்தா இதை நான் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட அதுக்கு 1/2 hour போயிடுத்து. அந்த 1/2 hour சேவிங். புரியுதா? ஓகே சார். அதாவது தப்பு ஒண்ணும் தோஷம் ஒண்ணும் இல்ல. நம்ம தோஷம் இருந்ததுன்னா அடியனே வரப்படாது. அடியன்ட்டே தோஷம் இருக்கு. அடியன் எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தோஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாடி நிறைய ஆகும். நேரம் கடத்துறவனா அந்த காலத்துல நேரம் கடத்துறத அவ ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாள். இது நேரம் போகக்கூடாது, நேரம் இவ்வளவுதான் இருக்கு, இன்னும் நிறைய கைங்கிரி இருக்கேன்றதுக்காக அவ என்ன பண்ணா, அதற்காக அவ எவ்வளவு தூரம் பண்ணணுமா பண்ணா. சுவாமியுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ரீபாஷை எழுதியிருக்காருன்னா எத்தனை நிர்பந்தத்துல எழுதியிருப்பாரு, எத்தனை நிர்பந்தத்துல எழுதியிருப்பாரு. அவருக்கு 1 or 2 ஆனா அப்படியும் பண்ணாருன்னா அவ்வளவு தூரம் நேரம். இத்தனையும் அவர் நித்தியபடியே என்னென்ன பண்றதுமா தோட்டக்கலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். தெரியுமோன்னு உங்களுக்கு? காலத்தால 4 மணிக்கு தோட்டத்துக்கு போய் எல்லாத்தையும் மண்வெட்டி எடுத்துட்டு ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருப்பார் சுவாமி எம்பெருமானார். அவர் வேதாந்த ஆசிரியர் நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. தாவரையியல், அதற்கு மேல நமக்கு இருக்கக்கூடிய இந்த உணவியல் எல்லாமே அவர் படிச்சிருக்கார். எல்லாமே அவருக்கு தெரியும். சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சொல்லுங்கம்மா. இப்ப பிரமாணத்துல பரிபூர்ண பிரம்மாண அதிகாரம் படிக்க போறோமா? பிரமாணத்துல மறுபடியும் சொல்லுங்கம்மா. பரிபூர்ண பிரம்மாண அதிகாரம், பிரம்மாணு அதிகாரம், அதாவது பரபிரம்மனை பத்தி படிக்க போறோமா பிரமாணத்துல? எனக்கு ஒண்ணும் கொஞ்சம் சரியா புரியலம்மா. இல்ல, பரிபூர்ண பிரம்மாணு பிரம்மாணு பகவதி அதிகாரம் இருக்கு, அது பிரமாணத்துல படிக்க போறோமா? பரிபூர்ண பிரம்மானுபவம் அதிகாரம். அதிகாரம் அது அதுல பிரம்மனை பத்தி சொல்லிருக்கேன். பரமபத்துல பரமபுருஷனை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கல. பரிபூர்ண பிரம்மானுபவமா? ஆமா ஆமா. பரிபூர்ண பிரம்மானுபவம் மேல நித்திய வரும். ஓகே, இது பிரமாணத்துல வராது. பிரமாணத்துல வராது. ஓகே ஓகே, அது பிரமாணத்துல வராது, நித்திய விபூதியில வருவது. ஆனா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த யதீந்திரமதி தீபிகையில கவர் பண்ணிடுவோம். ஆனா எல்லாமே சுருக்கமா தான் கவர் பண்றோம். விரிவா கவர் பண்ணோம்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். சுருக்கமா கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆகிடும். ஆனா அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சாமி ஒரு நிமிஷம். அது அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் நம்ம பிரமாணம் சப்த பிரமாணம் சொல்ற அந்த வேதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல சுவாமி? இங்கேயே இந்த லோகத்திலேயே, அதாவது சுவாமி. ஆனா அந்த பிரம்மானுபவம் எனக்கு பரிபூர்ணமா இந்த லோகத்துல இருக்கான்னா இல்லையே. இந்த லோகத்துல நான் இருக்கேன்னாலே எனக்கு கர்மா இருக்கே. கர்மா இருந்துட்டாலே பரிபூர்ணம் என்பது தடங்கள் வருது. புரியுறதா? ஓகே ஓகே. கர்மா இருந்துட்டாலே, அதனால்தான் ஆழ்வார்கள் என்ன கண்டா, என்ன ஐஷன் போ சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆழ்வார்கள் என்ன இங்க வைக்காது. ஆழ்வாருக்கு இங்க இருந்துட்டு பிரம்மானுபவம் பண்ண தெரியாதா அவருக்கு? இப்ப நம்மளை போலவா அவருக்கு? நையர் வர மதிலும் உள்ள பெற்றவர்கள் ஏன் என்ன இங்க வைக்காத, என்ன இங்க வைக்காத, ஐஷன் போ எதுக்காக சொல்லணும்? அவர் இத்தனையும் அவெல்லாம் கர்மாவே கிடையாது. நமக்காவது கர்மா இருக்கு.
இந்த லோகம் படுத்துற பாடு இது. இங்க கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு, இருள் தருமா ஞானம் இது. இங்க நீ எத்தனை பண்ணாலும் சரி அதோட சுபாவத்தை அது காட்டதான் செய்யும். அதனால அந்த பரிபூர்ணமாவும் அங்கதான், இங்க கிடையாது. ஏதோ உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்வதற்கு சப்த பிரமாணம் பயன்படுகிறதுன்ற அந்த அப்ப அந்த இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சு கொள்ள சப்த பிரமாணம்னா வேதம் பயன்படுறதுன்னு அர்த்தம். சப்த பிரமாணம் வேதம். ஓகே, பட் அந்த பரிபூர்ண அனுபவத்தை உள்ளபடி சொல்றது வந்து அப்ப உள்ளபடி தெரிஞ்சுக்கிறோம், அனுபவிக்கிறோமா? ஓ, ரெண்டும் டிஃபரெண்ட் இல்ல? ஓகே ஓகே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சு கொள்கிறோம். அனுபவம்னா அது பரிபூர்ண அனுபவம் வந்து தெளிவு சிம்பி தெரியும். ஓகே, ட்ரெய்லர் மாதிரி இங்க சப்த பிரமாணம் சொல்லிடுது, அது ஒரு ஞானமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் அனுபவம் வந்து அங்கதான் கிடைக்கும். அங்கதான் அனுபவம். அப்ப இங்க அனுபவிக்கலையா? அனுபவிக்கிறோம். ஆனா இங்கே அனுபவம் உண்டு, பரிபூர்ண அனுபவம் வந்து இங்க கிடைக்கும். அந்த மானச சாட்சாத்காரம் ஏதோ சொல்றல சுவாமி, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. அது மனசு மன ரீதியா கண்ணை மூடின உடனே உள்ளுக்குள்ள அப்படியே அனுபவம் கிடைக்கிறது. கண்ணை திறந்துட்டே வச்சுக்கிறேன் ஓன்னு அழுக ஆழ்வார். இல்ல அது வந்து பரிபூர்ண அனுபவம் கிடையாது. அப்ப ஆஹா, கிடையவே கிடையாது. ஏன்னா மானச சாட்காரன்னு தழுவணும், அவரோட கொஞ்சம் குழாவணும், நான் அணைக்கணும்னா 2 கைகள் சேரணும். 2 கைகள் சேரணும்னா கண்ணை திறக்கணும். கண்ணை திறந்தாச்சுன்னா முன்னாடி நிக்கிறாரா? இல்லையே, மனசுக்குள்ளதானே இருக்காரு. கரெக்ட். நான் கண்ணை திறந்து அணைக்கணுமே. அப்ப எந்த இது பண்ணாலும் இந்த லோகத்துல அது பாசிபிளே கிடையாது. அந்த கடைசி கிடையாதுன்னா அனுபவம் இருக்கு, அந்த லோகத்து அனுபவத்தை போல இங்க கிடையாது. இந்த லோகத்து அனுபவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவம் பரம பக்தின்றது அங்கதான் சொன்னாங்க. அங்கதான், இங்க கிடையாது. அங்கதான், இங்க வெறும் பரஜானம் மட்டும்தான். இல்ல ஆழ்வார்க்கு உண்டா சுவாமி? அது ஆக்சுவலா எனக்கு தெரியாது. பரஜான பரமபக்தி, அதாவது இது பரபக்தி பரஜான பரமபக்தி 3 இருக்கு இல்லையா? 3மே ஆழ்வாருக்கு இங்க வந்துடுத்து. அப்பா, அட்லீஸ்ட் அவருக்கு நமக்கு வந்து இங்க வந்தபடியால் தான் 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி சூழ்வீசும் பணிவுகள் ஸ்ரீவைகுண்டத்துல என்னென்ன நடக்கிறதோ இங்கிருந்து பாக்குறாரு. பரமபக்தி வந்தாதான் அது முடியும். நமக்கெல்லாம் பரபக்தி தான் இந்த ஊர்ல கிளம்பி போச்சே, பரஜானம் இறங்கும். ஸ்ரீவைகுண்டம் போன உடனே பரமபக்தி. அர்ச்சிராஜில வந்து பரபக்தி கிடையாது. அர்ச்சிராஜில வந்து பர ஞானம். அர்ச்சிராஜி போயிட்டு பரஜானம், பரமபக்தி ஸ்ரீவைகுண்டம். எல்லா ஆழ்வார்களுக்குமே இந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி இங்கே இருந்ததா சுவாமி? எல்லாருக்கும் இங்கேதான், எல்லாருக்குமே. ஆழ்வார்கள் தலைவர் நம்மாழ்வாரை தவிர அவருக்கு சொன்னது 7 ஆழ்வார்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான். எல்லா ஆழ்வார்களும் அயர்வர மதியநலம் அருள பெற்றவர்கள். ஆனா ஆச்சாரியர்களுக்கும் இந்த இது கிடைக்காது, ஒன்லி பரபக்தி தான் கிடைக்கும். கர்மாவே உண்டு, ஆழ்வார்கள் கர்மாவே கிடையாது. ஆனா ஜெகதாச்சாரியர் சொல்றமே, அப்ப அவருக்கு சுவாமி அவருக்கு உண்டு. அவர் ஆதிசேஷன் அவதாரமா இருந்தாலும் ஏதோ ஒரு வியாஜியத்தை முன்னிட்டு கொண்டு வந்திருக்காரு. கத்தியத்திரயத்துல இதை பிரார்த்திக்கிறாரு சுவாமி எம்பெருமானார். என்ன பிரார்த்திக்காரு? என் பாவத்தெல்லாம் நீ தான் தொடக்கணும்னு. நமக்காக பிரார்த்திச்சாரோன்றத பார்த்தோம், சொல்றாரு. அதுவும் உண்டு, அதுவும் உண்டு. நமக்காக தான் பிரார்த்திக்கிறார் என்பது உண்டு, தனக்காக பிரார்த்திக்கிறது என்பது உண்டு. சப்ஜெக்ட் யதீந்திர மத தீபிகை தாண்டி வேற எங்கேயே போயிடுச்சு. இல்ல சாமி, கொஞ்சம் நல்லா இருக்கு சாமி. அதாவது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு இப்பயே நம்ம 10% தான் இது பண்ணி, அடியெல்லாம் 10% தான், 10% அதிகமா என்னவோ தெரியல. பட் கொஞ்சம் வேரியஸா இப்பதான் புரியுது. ஆக்சுவலா இப்பதான் திருவாய்மொழியே புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி சுவாமி இன்னொன்னு, நீங்க இதை கேட்கலான்றதுனால நான் இதுல கேக்குறேன். சிந்தையந்திக்கு வந்து மோட்சம் உடனே கிடைச்சது இல்லையா?
ஆனா தேவி சஜது சிந்தயந்திக்கு மற்ற கோபிகளை காட்டிலும் ஞானம் குறைவு அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி இருக்கிறத நான் அடியன் புரிஞ்சின்ற மாதிரி. இப்ப மற்ற கோபிகளுக்கு எல்லாமும் அதே நிலை தானே, அந்த மோட்ச இதுதானே சுவாமி மற்ற கோபிகளுக்கு எல்லாமும்? ஆனா இவ பகவான அனுபவிக்கலேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது இல்லையா? வருத்தம் இவருக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு 10 ஜன்மால எடுக்கக்கூடிய கர்மா எடுத்து கர்மாவை தொலைச்சா எத்தனை இருக்குமோ அத்தனையும் பகவான அனுபவிக்க முடியலையே. அந்த வருத்தம் அத்தனை வந்துருக்கு அந்த இடத்துல. அவ்வளவு வருத்தம் வந்துருது. நமக்கு இருக்காது, நமக்கு இல்ல. அந்த ஒரு செகண்ட் இதுதானே யோசிச்சாவ எம்பெருமா அத அந்த மாதிரி யோசனை பண்ணிருக்கா. அதனாலதான் சிந்தயந்தின்னு பேரு. அவருக்கு பேரே சிந்தயந்தி, வேறதான் பேரு. நம்ம பூர்வாச்சாரிய கொடுத்திருக்கா சிந்தயந்தின்னு. அந்த கோபிகைக்கு வேற பேர் இருந்திருக்கணும், தெரியல. இதுக்கு சொல்ல வந்தா அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கா. அதே போல ஆனந்தம், அந்த அந்த புல்லாங்குழல் உதிர ஓசையை கேட்டோன்னா அவ்வளவு தூரம் ஆனந்தப்பட்டா. ஆனந்தப்படும் போது பண்ணின புண்ணியம் எல்லாம் போயிடுத்து, வருத்தப்படும் போது பண்ணின பாவம் எல்லாம் போயிடுத்து. அந்த ரேடியிலே அவ மோட்சத்துக்கு போயிட்டான். அந்த ரேடியில வந்து நிக்கிறா. முன்னாடி மாமனார் நின்று இருக்கா, அவ முன்னாடி தாண்டி போக முடியல. ஸ்ரீவச்சன மோட்சம் ரொம்ப எக்ஸலண்டா எடுத்திருக்காரு. ஸ்ரீவச்சன மோட்சத்தை இதெல்லாம் பாத்துக்கோ நீங்க. ஸ்ரீவச்சன சுவாமி அதனாலதான் அந்த டவுட் உங்கள்கிட்ட இப்ப கேட்டேன். ஏன்னா சிந்தயந்திக்கே ஆனா அதுல நீங்க தேரில் சாதிக்கிறப்ப மத்த கோபிகளை காட்டிலும் ஞானம் குறைவுன்னு சொல்ற மாதிரி இருக்குன்ற. அப்ப மத்த கோபிகளுக்கு அதிக ஞானம்னா அவள் எல்லாமும் அப்ப மோட்சத்தை பெற்றே போயிட்டாளா? எல்லாம் குறைவா இருக்கக்கூடிய ஞானம் இவளுக்கே இப்படின்னா அப்படி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஞானம் அப்படி சிந்தை. சுவாமி மொத்தத்துல யதீந்திர நம்ம தீபிகை இந்த இது வந்து புரியுதோ இல்லையோ நான் சொல்லக்கூடாது. நீங்க எடுக்கிறது ரொம்பவே சூப்பரா புரியுது. ஆனா இது வந்து அதோட மெயின் டார்கெட் வந்து மத்த திருவாய்மொழியோ மத்த கிரந்தங்கள்லாம் இருக்கு பாருங்க. இப்பதான் ஆழ்வாரோட நிலைய ஓரளவுக்கு புரியுது சுவாமி. அதுதான் எனக்கு அடியனுடைய அனுபவம். நிச்சயமா சந்தேகமே இல்லை. யதீந்திர மத தீபிகை மெயின் வந்து அதோடைய நாலேஜ் வந்து உண்மையா ஆழ்வாருடைய அந்த அனுபவத்தை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பரமபக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. என்ன அழகு! சாஸ்திரத்தை கொண்டுதான் சம்பிரதாயத்தையும் நிர்ணயிக்கணும். சாஸ்திரம் யதீந்திர மத தீபிகா, அதோட சம்பிரதாயம் வருது. நம்முடைய சம்பிரதாயமே சாஸ்திரத்தை அடியுத்தின சம்பிரதாயம், சாமானியப்பட்டதில்லை. அதனாலதான் உபய வேதாந்தம்னு சொல்லிட்டு இருக்கா. வேதாந்த சம்பிரதாயம், வேதாந்தம் உள்ளது உள்ளபடி இதுதான், வேற எதுவும் கிடையாது. நீங்க எங்க எடுத்துட்டாலும் அங்கங்க ஒரு இடத்துக்கு போனா முற்றுப்புள்ளி வந்துடும் அவளுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு அவளுக்கு தெரியாது, அவ்வளவுதான் அப்படின்வா. நீங்க அத்வைத்தமாகட்டும் துவைத்தமாகட்டும் அதே போல வேறு வேறு மதங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு கமாவோட தான் நிற்கும். நம்ம தான் முற்றுப்புள்ளியோடு நிற்கும். எங்க சீவை கொண்டு அனுபவத்தின பிரீத்திக்காரத கைங்கரியம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். வேற எதுலையுமே அது எந்த சம்பிரதாயத்திலும் அது கிடையாது, எங்கேயுமே கிடையாது. உயர்ந்த சம்பிரதாயத்தை. அதனாலதான் அடிக்கிற நேரத்தை அடி ரொம்ப வருத்தப்படுவேன். இழந்துட்டு இருக்காளே, எப்படி இழந்து போறாளே அவளை தெரிஞ்சு. ஏன்னா தெரியல அவளுக்கு, தெரியாதபடியால இழந்து போறாளே. தெரிஞ்சுண்டான்னா எத்தனை தூரம் பகவான் இதுல பிரீத்தி வச்சுட்டு இருப்பான். அந்த பிரீத்தி கிடைக்கலையே தான் அந்த வருத்தத்தால் தான் நீங்க சொல்லிட்டு இருக்க. சில நேரத்துலாம் கொஞ்சம் அதிகமாவே பேசுறேன், இது காரணமே இதுதான். ரொம்ப தன்யவாதம் சாமி. அடி ஸ்ரீமதி ராமநாதன் சாமி, ஒரே நிமிஷம் சாமி. சாமி 5 வருஷமா நான் ஸ்ரீ வைஷத்துல அனுஷ்டானத்துல இருந்தேன். அது இது எடுத்துக்காமையே இருந்தேன் பஞ்ச சம்ஸ்காரம். பட் உங்க காலட்சேபம் கேட்ட பிறகுதான், ஸ்ரீ விஷ்ணு பூசணம் கேட்டப்பதான் கண்டிப்பா எடுத்தே ஆகணும், ஆச்சாரியர் தான் உயர்ந்த. அதுக்கப்புறம் தான் தைரியமா நான் இப்ப இது எடுத்துக்கிறேன் சாமி. அடியேன் உங்க பாக்கியத்தால நீங்க தான் எனக்கு நடத்தியும் கொடுத்தீங்க மேல்கோட்டையில. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். யாரு ஆச்சாரியன்? யாருமா? மேல்கோட்டை சம்பத்குமார் சாமி. நீங்க சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. நீங்க தான் ரொம்ப சந்தோஷம்.
ராமானுஜன் சாமி ஐயன் சுவாமி சாமி சொல்லுங்க. ஒரு விண்ணப்பம் சாமி. இப்போ நம்ம மறுபடியும் 2வது தடவை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலாமாங்க சாமி? என்னம்மா? 2வது தடவை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலாமாங்க சாமி? ஏன் என்னம்மா முதல் தடவை பண்ணிக்கிற என்ன குறை இருக்கு உங்களுக்கு? அவங்க வந்துட்டு பெங்களூர் சாமி ஆச்சாரியம் நம்ம சேவிக்க முடியாதுன்ற நிலைமையில இருக்கேன். ஏன் அவங்க வந்து எங்க ஏன் ஆச்சாரம் சேவிக்க முடியல? பெங்களூர்ல சாமி, நம்ம சேலம் சாமி, அதனால தூரம் தான் போக முடியாது. போக முடியும்னா அவர் தியானம் பண்ணிக்குங்க, அவர் மனசுல தியானம் பண்ணிக்க, அவர் பழத்தை வச்சு பூஜை பண்ணிக்குங்க. நீங்க பார்க்க முடியாது. இது சரணாகதி ஆகட்டும், சம்பிரதாயத்தில் ஆகட்டும், அதுவே சமாசனம் ஆகட்டும், ஒரு தடவை தான், 2வது தடவை எல்லாம் கிடையாது. சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாயச்சே, ஒரு தடவை தான் சரணாகதியும், ஒரு தடவை தான் சமாசனம், ஒரு தடவை தான். 2வது சரணாகதி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவறான எண்ணங்கள். அதனால அந்த அவருடைய ஆச்சாருடைய பழத்தை வச்சு அவருக்கு தியானம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுங்க. போக முடியலன்னா அது பண்ணிக்கலாம். 76 சிம்மாசனத்துக்காரர் கிட்ட நம்ம பஞ்சசம்சம் பண்ணாதான் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். அவங்க வேற விஞ்ஞானம். நீங்க அவர் 74 சிம்மாசனாதிபதி கிடையாது அவரு. வேற நம்ம ஒரு சும்மா அந்த மடத்துல ஒரு ஆளை போட்டது, அந்த மடத்துக்கு ஒரு ஆளா, அப்புறம் அவங்க வந்துட்டு தப்பான ஒரு இதுல போட்டிருக்காங்க சாமி. தெரியல எனக்கு. அப்ப எனக்கு யாருன்னு தெரியல. 74 சிம்மாசனாதிபதியாக இல்லாமல் இருந்தா நீங்க ஆச்சாரன்ட்ட பண்ணிக்கலாம். 74 சிம்மாதிபதியில நீங்க பண்ணிட்டது இல்லாத இருந்தா, இல்ல அவர்கிட்ட பண்ணிட்டேன்னா மறுபடியும் பண்ணிக்க கூடாது. இல்லைங்க சார், அந்த மாதிரி இல்லைங்க சார், யாருங்க சார்? சரி, அது யாருன்னு எனக்கு தெரிவிங்கோ. எனக்கு வாட்ஸ்அப்லயா தெரிவிங்கோ. இங்க தெரிவிக்க முடியலன்னா வாட்ஸ்அப்ல தெரிவிங்கோ, நான் விசாரிக்கிறேன். சரிங்க, சரி, சந்தோஷம். அடியேன் சுவாமி. சந்தோஷமா.